ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம ஜனவரி 10, 2022க்கான இம்பார்ட்டன்ட் ஹிந்து நியூஸ் அனாலிசிஸ் தான் பார்க்க போகிறோம். இதோட பிடிஎஃப் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டெலிகிராம் லிங்க்கில் இருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு அந்த டெலிகிராம் லிங்க் ஓப்பன் ஆகலை அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக வந்து டெலிகிராமுக்கே போய் சாந்தி ஐஏஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். உங்களுக்கு 2 குரூப் ஓப்பன் ஆகும். ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் நியூஸ் என்னென்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நியூஸ் பார்த்திங்கன்னா, வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் பிரிங் மோர் ஷவர்ஸ் டு தி கேபிட்டல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் அப்படின்னா வெஸ்டர்ன் சைட்லேருந்து ஒரு டிஸ்டர்பன்ஸ்னால் கேபிட்டலாக இருக்கக்கூடிய நம்மளோட டெல்லியில் வந்து ஷவர்ஸ் அப்படின்னா மழை பெஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னா இது வந்து உங்களுக்கு ஜிஎஸ் பேப்பர் 1ல் ஜியோகிரஃபியில் இந்த வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கேட்பாங்க. தென் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிலிம்ஸில் டேரெக்டாகவே இந்த மாதிரி வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் அப்படின்னு என்னன்னு சொல்லி கேட்குறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. தென் நீங்கள் கண்டிப்பாக இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஈவன் டிஎன்பிசியாக இருந்தாலும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் அப்படின்னு என்னன்னு பார்க்கலாம். ஸோ வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் அப்படின்னா வெஸ்டர்ன் சைட்லேருந்து இந்தியாவுக்கு வந்து வெஸ்டர்ன் சைட்லேருந்து ஒரு பிரச்சனை வந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ லைக் பார்த்திங்கன்னா இங்கே தான் வந்து இந்தியா இருக்குது. ஸோ இதான் இந்தியா. வெஸ்டர்ன் சைட்ஸ்னால் என்ன இடம்? இந்த மெடிட்டரேனியன் சீயில். ஸோ இந்த மெடிட்டரேனியன் சீயில் இருந்து நமக்கு வந்து ஹை ப்ரெஷர் வந்து வந்திருக்கு. ஸோ அப்படி வந்தனால நமக்கு வந்து நமக்குன்னா நம்மளோட கேபிட்டலாக இருக்கக்கூடிய டெல்லி அந்த சைடில் உள்ள சுற்றி உள்ள ரீஜனுக்கெலாம் மழை பெஞ்சிருக்கு. ஸோ அப்போ எப்படி மழை பெய்யுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்போவுமே வந்து ஒரு இடத்துல மழை பெய்யுது அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல லோ ப்ரெஷர் அப்படிங்கிறது க்ரியேட் ஆகிருக்கும். லோ ப்ரெஷர் அப்படின்னா கண்டிப்பாக அங்கே வந்து ஹை டெம்பரேச்சர் அப்படின்னு இருக்கும். ஸோ அதுதானே வந்து பேசிக். லோ ப்ரெஷர்னால் கண்டிப்பாக அங்கே ஹை டெம்பரேச்சர் ரொம்ப வந்து ஹீட்டாக இருந்திருக்கணும். ஸோ அப்போ அந்த இடத்துல லோ ப்ரெஷர் க்ரியேட் ஆகுதுன்னா கண்டிப்பாக அந்த லோ ப்ரெஷரை ஃபில் பண்ணுறதுக்காக ஒரு ஹை ப்ரெஷர் எங்கேருந்தாவது வரும். ஸோ கண்டிப்பாக அப்போ எப்போப்பெல்லாம் வந்து லோ ப்ரெஷர் இருக்கோ அங்கெல்லாம் வந்து ஹை ப்ரெஷர் வந்து ஃபில் பண்ண வரும். ஸோ அப்படி தான் வந்து மெடிட்டரேனியன் சீயில் வந்து ஹை ப்ரெஷர் க்ரியேட் ஆகிருக்கு. அங்கேருந்து இந்த லோ ப்ரெஷரை ஃபில் பண்ணுறதுக்காக இங்கே வந்திருக்கு. ஸோ நம்ம நினைப்போம், ஏன் இங்கே மழை பெய்யுது, இதை தாண்டி சைனா அந்த மாதிரி இடத்துக்குலாம் போக வேண்டியதானே அப்படின்னு நமக்கு தோணும். ஏன் அங்கே போகலை அப்படின்னா இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஹிமாலயாஸ் அப்படிங்கிறது இங்கே இருக்குது. ஸோ ஹிமாலயாஸில் போய் இந்த இது வந்து பட்ட உடனே என்ன ஆயிரும்னா அங்கேயே மழை பெஞ்சிரும். அதை தாண்டி அந்த பக்கம் போக விடாது. ஒரு பேரியர் மாதிரி, ஒரு தடுப்பு சுவர் மாதிரி அந்த இடத்துல நிற்கிது. ஸோ அதனால் என்ன தான் அங்கேருந்து காற்று வந்தாலும் விண்டு வந்தாலும் அது அங்கேயே மழை பொழிய வச்சிருமே தவிர இதை தாண்டி இந்த பக்கம் போக விடாது. ஸோ அதனால தான் இது வந்து நமக்கு ஒரு பேரியராக இருக்குது. அதனால தான் இங்கே மழை பெய்யுது அப்படிங்கிறது நம்ம ஞாபகம் வச்சுக்கோம். ஸோ வெஸ்டர்ன் சைடு மெடிட்டரேனியன் சீலேருந்து வந்த அந்த ஹை ப்ரெஷர் வந்து இந்த லோ ப்ரெஷர் வந்து இங்கே ஃபில் பண்ணிடுச்சு. அப்போ நம்ம யோசிப்போம், அப்போ நமக்கு வந்து நார்த் சைடில் வந்து லோ ப்ரெஷராக இருக்குது அப்படின்னு நமக்கு தோணும். ஆமாம், ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஜனவரி இந்த சமயத்தில் பிப்ரவரி மாதம்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹீட் ஆக ஆரம்பிச்சிடும். ஏன்னா சம்மர் ஸ்டார்ட் ஆக போகிறதுனால ஹீட் ஆக ஆரம்பித்தனால ஃபஸ்ட்டு வந்து கீழே ஈக்குவேட்டர்லேருந்து அப்படி ஹீட்டாகி மேலே போகிறதுனால என்னாகும் அப்படின்னா இங்கே வந்து ரொம்ப வெப்பமாக ஆரம்பிச்சிடும். அதனால் வந்து அங்கே லோ ப்ரெஷர் ஹை டெம்பரேச்சர் ஆகிரும். ஸோ அதனால தான் அங்கேருந்து இதை ஃபில் பண்ணுறதுக்காக இங்கே வருது. ஸோ இப்போ இந்த ரீஜன் பார்த்திங்கன்னா கரெக்டாக இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த இடம் என்ன அப்படின்னா சப்ட்ராபிக்கல் ரீஜியன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடம் ஃபுல்லாகவே சப்ட்ராபிக்கல், அதுக்கு மேலே டெம்பரேட், அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா ட்ராபிக்கல் ரீஜியன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்தியாவே நமக்கு நல்லா தெரியும், ட்ராபிக்கல் சப்ட்ராபிக்கல் வந்து பிரிஞ்சது தான். அப்போ நம்ம தமிழ்நாடு இந்த மாதிரி சைடில் வந்து ட்ராபிக்கல் ரீஜியன்னு சொல்லுவோம், மேலே வந்து சப்ட்ராபிக்கல். ஸோ அதனால தான் மேலே ஒரு மாதிரி இருக்குது, நார்த் சைடில் இருக்கிறவங்களுக்கு, சதர்ன் சைடில் இருக்கிறவங்களுக்கு வேறு மாதிரி இருக்கும். ஸோ அதான் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த இடம் வந்து நடந்தது பார்த்திங்கன்னா சப்ட்ராபிக்கல் ரீஜன். அப்போ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நீங்கள் யோசிக்கிறது என்னென்னா, ஏன் வந்து இந்தியாவுக்கு வந்து சடனாக ஹீட் ஆகுது, ஏன்னா இங்கே வந்து ஹை டெம்பரேச்சர் இருக்கிறதுனால தான் இங்கே லோ ப்ரெஷர் க்ரியேட் ஆச்சு, ஏன் மெடிட்டரேனியன் சீயில் அந்த மாதிரி க்ரியேட் ஆகலையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக நம்ம வந்து எர்த்து வந்து டில்ட் ஆகி ரொட்டேட் ஆகிட்ருக்கோம். அப்படி ரொட்டேட் ஆகும்போது ஃபஸ்ட்டு வந்து இந்த சைடு வந்து இப்போ சம்மர் சீசன் ஸ்டார்ட் ஆக போகிறதுனால இப்போ என்ன ஆகும் அப்படின்னா கீழே நோக்கி தான் ஃபஸ்ட்டு வருது. அதனால தான் ஃபஸ்ட்டு, அதுவும் இல்லாமல் இது வந்து லேண்ட் ஏரியா இந்தியா அப்படிங்கிறது. இங்கே வந்து சி வென் கம்பேரிங் டு லேண்டு கூட சி கம்பேர் பண்ணோம், எது ஃபஸ்ட்டு ஹீட் ஆகும்? லேண்டு தான். ஸோ அதனால தான் ஃபஸ்ட்டு வந்து இங்கே வந்து லோ ப்ரெஷர் க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ அங்கே வந்து மேலே தானே கொஞ்சம் தள்ளி தானே இருக்குது மெடிட்டரேனியன் சி, அதனால் அது கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும். ஸோ அங்கேருந்து இப்போ வந்து ஹை ப்ரெஷர் வந்து லோ ப்ரெஷர் ஃபில் பண்ணனால தான் இங்கே வந்து மழை பெய்யுது. அப்போ நமக்கு இங்கே மழை பெய்யறதுக்கு காரணம் என்ன? வெஸ்டர்ன் சைட். இப்போ வெஸ்டர்ன் சைடில் வந்து டிஸ்டர்பன்ஸ்னால தான் நடந்திருக்கு. ஸோ அது வந்து இந்தியன் மெட்ரலாஜிக்கல் வந்து இந்த மாதிரி பேர் வச்சுருக்காங்க, வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ நீங்கள் யோசிப்பீங்க,
ஏன் வந்து இந்த சப்ட்ராபிக்கல் ரீஜனில் மட்டும் ஏன் இந்த மாதிரி ஹை ப்ரெஷர் வருது, அப்போ கீழே ஈக்குவேட்டர்லாம் வராதா அப்படின்னு கேட்பீங்க. உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஈக்குவேட்டர் வந்து ரொம்ப ஹீட்டான இடம். ஸோ அங்கே வந்து கண்டிப்பாக லோ ப்ரெஷர் ஏரியா அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா ஈக்குவேட்டரில் வந்து என்ன அர்த்தம், லோ ப்ரெஷர் ஏரியா. அப்போ லோ ப்ரெஷர் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, அந்த விண்டு வந்து கீழேருந்து மேல் நோக்கி போகும். கீழேருந்து மேல் நோக்கி போச்சுன்னா இங்கே என்ன ஆகும், க்ளவுடு ஃபார்ம் ஆகி மழை பெய்யும். எப்போவுமே எந்த இடத்துல லோ ப்ரெஷர் இருக்கோ அது எப்போவுமே அந்த விண்டு கீழேருந்து மேல் நோக்கி தான் போகும். அப்போ மேல் நோக்கி போச்சுன்னா கண்டிப்பாக என்ன ஆகும், உங்கள் க்ளவுடு ஃபார்ம் ஆகும். அப்போ ஒருவேளை விண்டு மேலேருந்து கீழ் நோக்கி வந்துச்சுன்னா, அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அங்கே வந்து க்ளவுட்லாம் ஃபார்ம் ஆகாது. ஸோ அதான் நடக்கும். இப்போ இந்த இடம் ஈக்குவேட்டரில் பார்த்திங்கன்னா அங்கே லோ ப்ரெஷர் ஏரியா நல்லா ஹீட்டாக இருக்கும். அதனால் என்ன ஆகும் அப்படின்னா விண்டு வந்து கீழ் நோக்கி மேல் நோக்கி கீழேருந்து மேலே போய் க்ளவுடு ஃபார்ம் ஆகும், மழை பெய்யும். இது அப்படியே என்ன ஆகும் அப்படின்னா ஒன்று வந்து இப்படி போயிடும், ஒன்று அந்த சைடு போயிடும். அப்படியே போய் ஒன்று கீழே அப்படி இந்த பக்கம் ஒன்று வரும். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு போலார் ரீஜனில் எப்போயும் என்ன ஆகும், அங்கேலாம் வந்து கீழேருந்து மேலே போய் எவாப்ரேஷன் ஆகிறதுக்குலாம் வழி இல்லை. ஸோ அதனால் எப்போவுமே அங்கே வந்து ரொம்ப கூலிங்காக தான் இருக்கும். அதனால் எப்போவுமே என்ன ஆகும், மேலேருந்து தான் கீழே இறங்கும். அப்போ மேலேருந்து கீழே இறங்கும், ஒன்று கீழேருந்து இப்படி போய் ஸோ இது இப்படி ஆயிரும். அதே மாதிரி இங்கேயும் அதே தான். ஸோ இந்த இடமும் லோ ப்ரெஷர் ஏரியா தான், தென் இந்த இடமும் லோ ப்ரெஷர் ஏரியா தான். ஸோ ஈக்குவேட்டர் லோ ப்ரெஷர் ஏரியா, தென் வந்து சப்போலார் இந்த இடமும் 60 டிகிரி வந்து லோ ப்ரெஷர் ஏரியா. லோ ப்ரெஷர் ஏரியா எல்லா பக்கமே கீழேருந்து தான் ஏர் வந்து மேலே போகும். ஹை ப்ரெஷர் ஏரியா அப்படின்னா தான் ஏர் மேலேருந்து கீழே வரும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஏர் வந்து என்னது மேலேருந்து கீழே வருது. ஸோ அதனால தான் வந்து நம்ம இந்த சப்ட்ராபிக்கல் ரீஜன் இந்த இடம் பார்த்திங்களா ஹை ப்ரெஷர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அங்கேருந்து லோ ப்ரெஷரை நோக்கி எங்கேயா தொலாவுது, இங்கே வருது. ஸோ நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இந்த பேசிக்கான கான்செப்ட் வந்து சடனாக இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக புரியாது. ஸோ இது வந்து ஒரு பேசிக், நீங்கள் கண்டிப்பாக இதை பற்றி தெரிஞ்சுக்கணும். இது டீட்டெயிலாகவே ரொம்ப இன்டெப்த்தாகவே இது இருக்குது எப்படிலாம் போகுது அப்படின்னு சொல்லி ஜியாகிரஃபியில் இருக்குது. ஸோ ஆனால் இதை பற்றி வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இப்போ இது இந்த மாதிரி வந்து போயிட்டு இருக்குது. ஸோ நமக்கு நல்லா தெரியும். இதுவாக தனியாக வந்துருச்சா, வெஸ்டர்ன் சைட்லேருந்து அப்படியே வந்துருச்சுன்னா இல்லை. வெஸ்டர்லீஸ் ஜெட் ஸ்ட்ரீம்னு சொல்லுவோம். ஸோ அது வந்து என்ன பண்ணும்னா அதையும் சேர்த்து அதுதான் வந்து இதை அப்படியே நகர்த்தி இங்கே கூட்டிகிட்டு வந்து மழை பெய்ய வச்சுட்டு போயிடுது. ஸோ இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ அப்போ நமக்கு பார்த்திங்கன்னா இந்த சமயத்தில் இப்போ இந்த பிப்ரவரி மாதம் ஜனவரி மாதம்ல இந்த சமயத்தில் என்ன ஆகும்னா டே டைமில் ரொம்ப அதிகமாகவே வந்து டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கும். கிட்டத்தட்ட டெல்லியில் ஒரு 26 டிகிரி இருக்கலாம். இந்த மாதிரி எல்லா பக்கமே டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கிறனால இங்கே லோ ப்ரெஷர் ஏரியா க்ரியேட் ஆயிடுச்சு. லோ ப்ரெஷர்னு என்ன சொன்னேன், டெம்பரேச்சர் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். அப்போ கண்டிப்பாக எங்கேயாவது இருந்து ஹை ப்ரெஷர் வந்து வேகமாக வந்து இதை ஃபில் பண்ணி மழை பெய்ய வச்சிரும். ஸோ கண்டிப்பாக அது நடக்கும். அதுதான் வந்து நடந்திருக்கு. ஏன்னா எப்போவுமே வந்து அந்த விண்டு வந்து ஹை ப்ரெஷர் தான் லோ ப்ரெஷரை நோக்கி போகுமே தவிர என்றைக்குமே லோ ப்ரெஷர் ஹை ப்ரெஷரை நோக்கி போகவே போகாது. எப்போலாம் வந்து லோ ப்ரெஷர் இருக்கோ அங்கே ஹை ப்ரெஷர் எங்கேயாவது இருந்து வந்து ஃபில் பண்ண வந்துடும், வந்து மழை பெஞ்சிரும். லோ ப்ரெஷர் ஏரியாவை நோக்கி அது போய்கிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம இந்த பேசிக்கான கான்செப்ட் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இப்படி தான் வந்து இங்கே வந்து வெஸ்டர்ன் சைட்லேருந்து மெடிட்டரேனியன் சி, காஸ்பியன் சி அங்கேருந்துலாம் வந்தது பார்த்திங்கன்னா மெயினாக மெடிட்டரேனியன் சி அங்கேருந்து வந்து இங்கே வந்து என்ன பண்ணிருச்சு, மழை பெய்ய வச்சிருச்சு. ஏன் இது இந்த பக்கம் இருந்து போகலை அப்படின்னா இங்கே ஃபுல்லாக வந்து ஹிமாலயாஸ் இருக்குது. ஸோ போக விடாது. அதனால தான் இந்த பக்கம் போகல, இங்கே மழை பெஞ்சிருக்கு. அதனால தான் டெல்லியில் மழை பெஞ்சிருக்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். எப்போவுமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஜனவரி பிப்ரவரி சமயத்துலலாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து இது இந்த மாதிரி தான் நடக்கும். ஸோ நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி வந்து இப்போ வின்டர் இந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா நமக்கு ஆக்சுவலாக வந்து டில்ட் ஆகிருக்கும். நம்மளோட எர்த்து வந்து என்ன ஆயிருக்கும், டில்ட் ஆகிருக்கும். நார்த்தன் ஹெமிஸ்பியர் சதர்ன் ஹெமிஸ்பியர் நமக்கு எப்படி இருக்கும், அந்த சம்மர் வின்டர் அப்படிங்கிறது மாற்றி மாற்றி வரும். ஸோ இப்போ நம்ம வின்டரில் இருந்துட்டு இப்போ நம்ம சம்மர் போகும்போது டக்குன்னு டில்ட் ஆகும்போது கீழேருந்து மேலே வருது. ஸோ அப்படினால தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்தியாவுக்கு வந்து முதல்ல ஹீட் ஆகுது. அப்புறம் இந்த நார்த்தன் சைடு மேலே லேட்டிடியூடில் இருக்கக்கூடிய இந்த மெடிட்டரேனியன் சைடில் ஹீட் ஆகும். அதனால இங்கே ஃபஸ்ட்டு ஹீட் ஆனாலும் இங்கே லோ ப்ரெஷர் ஆயிடுச்சு, அங்கே ஹை ப்ரெஷர் இனிமேல் அதுக்கப்புறம் தான் இனிமேல் தான் அங்கே லோ ப்ரெஷர் ஆகும். ஸோ அதனால தான் ஞாபகம் வச்சுக்கோங்க. கீழே அதுவும் இல்லாமல் இது கீழே வேறு இருக்குது. ஸோ அதுதான் வந்து ரீசன் அப்படிங்கிறத நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். தென் இது இந்த மாதிரி கீழே தான் ஃபஸ்ட்டு, அதனால இங்கே முதல்ல வந்து ஹீட் ஆகுது, அப்புறம் தான் இது இனிமேல் ஆகும். ஸோ அதனால தான் எப்போவுமே ஹை ப்ரெஷர் டு லோ ப்ரெஷர் வருது. இதுக்கெல்லாம் காரணம் நிறைய ஃபேக்டர் சொல்லலாம். எர்த்து வந்து ரொட்டேட் ஆகிறது சொல்லலாம். அதுக்கப்புறம் சீசன் வந்து மாறுறது. அதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம் லேண்டும் சீயும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டே டைமில் பார்க்கும்போது லேண்ட் தான் ஃபஸ்ட் ஹீட் ஆகும், சி வந்து லேட்டாக தான் ஹீட் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒரு ரீசன் சொல்லலாம். தென் லோ ப்ரெஷர் ஹை ப்ரெஷர் அது ஒரு காரணம் சொல்லலாம். கொரியாலிசிஸ் போஸ்ட், ஈஸ்டர்லி வெஸ்டர்லி இந்த மாதிரி இதுக்கான விஷயங்கள் வந்து நிறைய காரணங்கள் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து காரணம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கலாம்.
ஸோ அப்போ இந்தியன் மெட்ரோலஜி கிட்ட என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி வந்து வெஸ்டர்ன் சைடில் இருந்து இந்தியாவை நோக்கி வரும் ஸ்ட்ராங் விண்ட்ஸ் தான் இதுக்கு காரணம், இந்த மாதிரி வந்து இங்கே ட்ரபிள் பண்ணி விட்ருது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம யோசிப்போம், இதனால் என்ன நன்மை இருக்குது என்ன தீமை இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த மாதிரி மழை பெய்யுதுன்னா நன்மை தானே அப்படின்னு உங்களுக்கு தெரியும். சில நேரம் வந்து தீமையாக போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்தியா அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு அக்ரிகல்ச்சர் கண்ட்ரி அப்படி தானே. நம்ம வந்து மோஸ்ட்லி வந்து மழையை தான் நம்பி இருக்கோம், இல்லைன்னு சொல்லலை. பட் அந்த மழை நம்ம இந்த சமயத்தில் நம்ம ராபி போடுவோம், வீட் இதெல்லாம் போடுவோம். ஸோ அப்படி போடும்போது நம்ம அந்த மாதிரி சோப் பண்ண போகிற நேரத்தில் தண்ணி கொஞ்சம் தேவைப்படும். அப்போ வந்தால் பரவாயில்ல, மாட்ரேட்டாக நம்ம வந்து விதைச்சிட்டு எடுக்கும் போது அறுவடை பண்ண போகிற நேரத்தில் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும், டிசாஸ்டர் மாதிரி ஆயிடும். இது வந்து அவங்க போட்டதெல்லாம் வீணாக போயிடும். ஸோ அது வந்து எந்த சமயத்தில் வரும்னு அதுக்கே தெரில. ஏன்னா அந்தளவுக்கு வந்து என்ன பேரே வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ்ன்னே வச்சுருக்காங்க. கண்டிப்பாக ஏதாவது ஒன்று நம்ம பண்ணிகிட்டு இருக்கும்போது அதை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி. ஸோ இதுதான் வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஜியோகிரஃபியில் வெரி இம்பார்ட்டண்டான ஒரு டாபிக். ஸோ அது கண்டிப்பாக நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, எஃப்ஐஆர் cannot be squashed on the basis of settlement between parties அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக இதில் என்ன கேஸ் அப்படின்னா, இப்போ ஒரு பொண்ணு வந்து ஒரு பையன் வந்து ரேப் பண்ணிட்டான். பட் அதனால வந்து அந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அந்த பையன் மேலே எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. ஸோ இப்போ கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்போ ஆக்சுவலாக வந்து அந்த பையன் வந்து அந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டான். பட் ஆனால் வந்து அவன் மேலே எஃப்ஐஆர் இருக்குது. ஸோ அதுக்கு கோர்ட் இப்போ என்ன சொன்னாங்க அப்படின்னா, நீ இந்த மாதிரி வந்து ரேப் பண்ணியிருக்க அப்படிங்கிறது வந்து நம்மளோட லைக் வந்து தனிப்பட்டவங்களோட அகெயின்ஸ்டாக நீ பண்ணலை. நீ பண்ணியிருக்கிற இந்த அஃபென்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம சமுதாயத்துக்கே லைக் பார்த்திங்கன்னா சொசைட்டிக்கே நீ அகெயின்ஸ்டாக நீ பண்ணியிருக்க. நீ வந்து செஞ்சுருக்கிறது வந்து ஒரு இண்டிவிஜுவலுக்கு அகெயின்ஸ்டாக மட்டும் கிடையாது, நீ பண்ணியிருக்கிற அந்த அஃபென்ஸ் வந்து நம்ம சொசைட்டிக்கே அகெயின்ஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி டெல்லி ஹைகோர்ட் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த வேர்டு வந்து ரொம்ப முக்கியம். ஸோ இந்த வார்த்தைகளை வந்து நம்ம டிஃப்ரெண்ட்டாக, ஸோ இந்த மாதிரி கோடிங்க்கெலாம் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக சொல்லியிருக்காங்க. ஒரு இண்டிவிஜுவலாக மட்டும் பார்க்காம நம்ம சமூகமாக பார்த்துருக்காங்க. ஸோ அதனால் இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். தென் நம்ம நிறைய பேர் நம்ம நினச்சிருப்போம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி வந்து கேஸில் வந்து இப்போ எஃப்ஐஆர் கண்டிப்பாக வந்து செக்ஷனில் போடுறாங்க, ஐபிசி செக்ஷன் போகிறாங்க 375 இந்த மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரிலாம் போடுறாங்க அப்படின்னா அவங்க வந்து ஓகே சமரசமாகி நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டா அவங்கள்ட்ட இந்த எஃப்ஐஆரை எடுத்துருவாங்களா அப்படின்னு மாதிரி நிறைய பேர் நினைப்பீங்க. பட் ஆனால் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, நீ வந்து ஆக்சுவலாக வந்து நீ ரேப் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்கும்போது அந்த பொண்ணோட கன்சென்ட், அந்த பொண்ணு வந்து ஓகே சொல்லாமல் தான் இருந்துச்சு. ஸோ அப்படிங்கிறப்ப அஸ்பர் அந்த செக்ஷன் உங்களுக்கே தெரியும், எஃப்ஐஆர் படி பார்த்திங்கன்னா எந்த செஷனில் ரேப்புக்கு போடுவாங்கன்னா 375 தான் போடுவாங்க. ஸோ அதில் நமக்கே நல்லா தெரியும் வித்தவுட் எ கன்சென்ட் அப்படிங்கிற வார்த்தை வந்து இருக்கும். ஸோ கன்சென்ட் இல்லாமல் நடந்தால் இந்த மாதிரி செஷனில் வந்து அரெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதை தான் வந்து கோர்ட்லேயும் சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து என்ன தான் 2 பேர் வந்து ஓகே கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி செட்டில்மெண்ட் ஆனாலும் கூட கண்டிப்பாக எஃப்ஐஆர் வந்து எடுக்க முடியாது, நீ கண்டிப்பாக அந்த தண்டனையை அனுபவி அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து இருக்குது. ஏன்னா ஜிஎஸ் பேப்பர் 1 and 2 ரெண்டுலேயுமே விமன் ரிலேட்டடாக இருக்குது. அப்போ கண்டிப்பாக இந்த மாதிரி கவர்மெண்ட் கோர்ட் சொல்லியிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒவ்வொருத்தவங்களும் இனிமேல் யோசிப்பாங்க. அப்போ நம்ம வந்து கல்யாணமே பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருந்தா கூட அந்த பொண்ணு வந்து எஃப்ஐஆர் வந்து வாபஸ் வாங்கணும்னு சரி வேணான்னு சொன்னாலும் கூட விடமாட்டாங்க, கண்டிப்பாக வந்து அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் தான் போட போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாத்துக்கும் தோணும், பயம் இருக்கும். ஸோ அந்த ஒரு ரீசன் வந்து இதில் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்போ இது மூலிமா கேசஸ் குறைய கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயமா நம்ம பேக்ரவுண்டில் யோசிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வீர்பால் திவாஸ் அப்படின்னு சொல்லிட்டு December 26 அன்றைக்கி செலிப்ரேட் பண்ண சொல்லி பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி சொல்லியிருக்காரு. ஸோ ஆக்சுவலாக வந்து இனிமேல் வருஷம் வந்து December 26 வந்து செலிப்ரேட் பண்ணணும் வீர்பால் திவாஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னா அவர் வந்து குரு சீக்ஸ் குரு, ஐ மீன் லாஸ்ட் சீக்ஸ் குரு அப்படின்னு சொல்லுவாங்க. இவரை தான் குரு கோபிந்த் சிங் அப்படிங்கிறவங்க, அவங்களோட 4 சன்ஸ். ஸோ அவங்கள பற்றி சொல்கிறாங்க. அவங்க நிறைய வந்து முகல்ஸ் இருந்த காலத்தில் வந்து அவங்களுக்கு இதாக வந்து நிறையா பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அந்த ஃபோர்ஸ்க்கு அகென்ஸ்ட்டு நிறைய செஞ்சுருக்காங்க. ஸோ அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ இதில் மெயினாக வந்து நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, குரு கோபிந்த் சிங் அப்படிங்கிறவர் யார் அப்படின்னா ஒரு சீக்ஸ் குரு. அவர் தான் அந்த சீக்ஸ்லேயே வந்து லாஸ்ட் குரு அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் 4 சன்ஸ் அவங்களோடது. ஸோ ஜஸ்ட் என்ன அப்படிங்கிற மாதிரி மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் இஷ்யூஸ் ரிவைஸ்டு பிளான்ஸ் ஆஃப் யூனிவர்சல் ஆக்சசிபிலிட்டி. ஆக்சுவலாக வந்து சென்ட்ரல் பப்ளிக் ஒர்க் டிபார்ட்மெண்ட் வந்து ஒன்று ரிலீஸ் பண்ணாங்க. என்ன அப்படின்னா ஹார்மோனைஸ்ட் கைட்லைன்ஸ் அண்ட்
ஸ்டாண்டர்ட்ஸ் ஃபார் யூனிவர்சல் அக்சசிபிலிட்டி இன் இந்தியா 2021 அப்படிங்கிற மாதிரி வெப்சைட்டில் டிசம்பர் 2021. ஆக்சுவலாக இது எதுக்கு அப்படின்னா டிசேபிள்டு பர்சன்ஸுக்காக. இப்போ டிசேபிள்டு பர்சன்ஸ்னால் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருப்பாங்க, அவங்களுக்கு எந்த பேரியரும் இல்லாமல் அவங்கள மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி. இப்போ இந்த மாதிரி வச்சுருக்காங்க, இந்த மாதிரி பஸ்ஸில் வந்து அவங்க ஏற முடியல, லைக் ஸ்டெப்ஸ் இருந்துச்சுன்னா அந்த மாதிரி சில இடத்துல அவங்களுக்கு செஞ்சுருப்பாங்க. பட் ஆனால் இப்போ என்ன சொல்லிட்டாங்கன்னா யூனிவர்சலாக வந்து எல்லாத்துக்குமே கிடைக்கணும் அக்சசிபிலிட்டி. ஏன்னா கன்ஃபார்மாக எல்லாத்துக்குமே வந்து எல்லா ஆங்கிள்லேயுமே அவங்களுக்கு கிடைக்கணும் டிசேபிள்டு பர்சன்ஸ் அப்படின்னா. அதில் இந்த கைட்லைன்ஸில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இப்போ சில இடத்துலலாம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து லைக் எங்கேயாவது நீங்கள் போகிறீங்க அப்படின்னா ஸ்டெப்ஸில் ஏறி போவீங்க. பட் ஆனால் டிசேபிள்டு பர்சன்ஸாக இருக்காங்க அப்படின்னா டிசேபிள்டு பர்சன்ஸ்க்கு மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. கண்டிப்பாக அந்த இடத்துல வந்து வயதானவங்களும் வருவாங்க. வயசானவங்களால படியேறி போக முடியுமா, அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அப்போ அதை தான் சொல்கிறாங்க, நாங்கள் டிசேபிள்டு பர்சன்ஸ் மட்டும் பார்க்காம யூனிவர்சலாக எல்லாத்துக்குமே நடக்கிற மாதிரி அக்சசிபிளாக இருக்கணும். ஏன்னா அவங்களுக்கும் வயசானால் கண்டிப்பாக வந்து இப்போ சில பேர் டெம்ப்ரவரியாக ஏதாவது ஆக்சிடென்ட் ஆகிருக்கு, அவங்களால ஏற முடியாமல் இருக்கும் வண்டியில், லைக் அந்த ஸ்டெப்ஸில் ஏற முடியாமல் இருக்கும். இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கும்போது அவங்களுக்கு இப்போ சில இடத்துலலாம் பார்த்துருப்பீங்க, இந்த மாதிரி போட்டிருப்பாங்க, இது வழியாக இப்படி மெதுவாக வந்து ஏறி போகலாம். ஸோ லைக் இந்த மாதிரி இவ்வளோ கிரேடியன்ட் இருக்கணும் அப்படின்னு இருக்குது. இதெல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டாக இருக்கட்டும், இல்லை பப்ளிக் பில்டிங்ஸாக இருக்கட்டும், அங்கெல்லாம் வந்து அவங்களுக்கு வீல் சேர்ஸ் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி. அது மட்டும் இல்லாமல் டெம்ப்ரவரியாகவும் சில பேருக்கு ப்ராப்ளம்ஸ் இருக்குது. கண்டிப்பாக யாருக்காவது கை கால் வந்து ஏதாவது ஆயிருக்கும், இல்லைன்னா ஏதாவது இப்போ எக்ஸாம்பிளுக்கு டெம்ப்ரவரி ப்ராப்ளம்ஸ்னால் இதை மட்டும் நம்ம நினைக்கக்கூடாது. என்ன மாதிரி நினைக்கலான்னா, இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா சில நேரம் குழந்தைகளை வந்து பிறந்த குழந்தையாக இருந்திருக்கும். ஸோ அந்த குழந்தைகளை வந்து சேரில் இந்த மாதிரி லைக் இந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னா லைக் இப்படி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்படி இருக்குது அப்படின்னா இந்த குழந்தை இப்படி இருக்குன்னா இப்படி தள்ளிகிட்டே போவாங்கல்ல, லைக் அந்த மாதிரி புஷ் பண்ணி தள்ளிகிட்டே போகிறாங்க அப்படின்னா அவங்க வந்து எப்படி மாடிப்படியில் எப்படி அந்த அந்த வீல்ஸை வந்து எப்படி எடுத்துகிட்டு போக முடியும் அந்த குழந்தைய உட்கார வச்சுருக்கிறது. ஸோ அது கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி சமயத்தில் வந்து அவங்களுக்கு இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ், ஏன்னா எல்லாத்துக்குமே கிடைக்கணும், எல்லாருனாலையுமே ஒரே மாதிரி நார்மலாக இருக்கிற மாதிரி இருக்க முடியாது. அந்த மாதிரி டெம்ப்ரவரி ப்ராப்ளம்ஸ் இருக்கும். சில பேர் பார்த்திங்கன்னா கையில் நிறையா வந்து பேக்ஸு, அப்புறம் மளிகை சாமான், காய்கறி அது இது நிறைய வச்சுருப்பாங்க. அவங்களால தூக்கிட்டு போக முடியாது. நிறைய பேர் விமன்ஸ்லாம் சாரீஸ்லாம் வியர் பண்ணிட்டாங்கன்னா மாடியில் ஏற முடியாது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிற மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து இருக்கும். ஸோ அப்போ எல்லாத்துக்குமே வந்து அந்த ப்ராப்ளம்ஸ் வந்து ஏன் நம்ம வந்து டிசேபிள்டு மட்டும் பார்க்கணும், எல்லா யூனிவர்சல் ஆக்சஸ் எல்லாத்துக்குமே கிடைக்கணும். ஸோ நிறைய பேருக்கு டெம்ப்ரவரி ப்ராப்ளம்ஸ் இந்த மாதிரி இருக்குல்ல, மாடி ஏற முடியாமல் கஷ்டப்படுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சொல்லியிருக்காங்க கைட்லைன்ஸ். ஸோ எல்லாத்துக்குமே கிடைக்கணும். இவங்க சொன்ன அந்த பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க, அந்த யூனிவர்சல் ஆக்சசிபிலிட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ இவ்வளோ தூரம் வந்து நமக்கு வந்து இந்த டிசேபிள்ட் பர்சன்ஸ்க்கு வந்து இவ்வளோ ப்ரையாரிட்டிஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா நம்மளோட கான்ஸ்டியூஷனில் ஏதாவது இருக்கா, இந்த மாதிரி டிசேபிள்ட் பர்சன்ஸ்க்கு ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. என்ன மாதிரி இருக்குது, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஏதாவது உங்களுக்கு மெயின்ஸ் கொஷின்ஸில் வந்து கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, டிசேபிள்ட் பர்சன் ரிலேட்டடாக நீங்கள் வந்து இந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ கோட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நமக்கு பார்த்திங்கன்னா நம்மளோட கான்ஸ்டியூஷனில் வந்து ஆர்டிக்கல் 14 நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஸோ அதில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா ஸ்டேட் வந்து யாரையுமே வந்து டினே பண்ணக்கூடாது, எல்லாத்துக்குமே வந்து சட்டத்தின் முன் சமம், சட்டத்தில் முன் எல்லாருமே சமம், சட்டம் அனைவரையும் பாதுகாக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம படிச்சிருப்போம். அப்போ சட்டத்தின் முன் அனைவரும் சமம், சட்டம் அனைவரையும் பாதுகாக்கும் அப்படின்னு என்ன அர்த்தம், எல்லாத்துக்குமே வந்து ஒன்று தான் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். அப்போ கண்டிப்பாக இந்த இதில் வந்து நீங்கள் என்ன பார்க்கணும், யாராவது டிசேபிள்டு பர்சன்ஸ் இருந்தாங்களோ அவங்களுக்கும் ஈக்குவலான ரைட்ஸ் வந்து நம்ம கான்ஸ்டியூஷனில் கொடுக்கணும், அப்படி தானே. ஸோ அதுதான் வந்து ஆர்டிக்கல் 14. அப்போ அவங்களுக்கும் கொடுக்கணுங்கிறதுக்காக தான் இது மாதிரி. அது மட்டும் இல்லாமல் நம்ம யுனைடெட் நேஷன் கன்வென்ஷன்லேயே வந்து நம்ம ரைட்ஸ் ஆஃப் பர்சன் வித் டிசேபிள்ட் அப்படிங்கிறத நம்ம சைன் பண்ணிட்டோம். சைன் பண்ணிட்டோம். அது எப்போ நமக்கு போர்ஸ் வந்துச்சு 2007. அப்படி சைன் பண்ணிட்டோம்னா அதுக்கு ரிலேட்டடாக இருக்கிற நடவடிக்கைகள்லாம் நம்ம எடுக்கணும், அவங்களுக்கு நன்மை செய்யணும். ஸோ நம்ம சைன் பண்ணிட்டோம். ஸோ சைன் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம என்ன செய்யணும், அவங்கள வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸும் கிடைக்கிற மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லி என்ஷூர் பண்ணணும். ஸோ அதுவும் நம்மளோட வேலை. அது மட்டும் இல்லாமல் ஆக்சசிபிள் இந்தியா கேம்பெயின்னு ஒன்று இருக்குது. ஸோ அப்படின்னா வந்து சுகம்யா பாரத் அபியான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் யாரெல்லாம் வந்து இந்த மாதிரி டிசேபிள் பர்சன்ஸ் இருக்கீங்களோ அவங்களுக்கு ஈக்குவலான ஆப்பர்ச்சுனிட்டி டெவலப்மெண்ட்டுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஸோ இந்த கேம்பெயினில் பார்த்திங்கன்னா ஈவன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சராக இருக்கட்டும், ஒரு இன்ஃபர்மேஷனே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன், இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு இதை வந்து நம்ம எங்கேயாவது வெப்சைட்டில் படிக்கிறோம் அப்படின்னா கண்ணு தெரிஞ்சவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, படிப்பாங்க.
ஒரு வேளை கண்ணு தெரியல, காது மட்டும் கேட்குதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ அவங்க என்ன செய்வாங்க, பக்கத்தில் வந்து ஏதாவது வந்து அதை ஸ்பீக்கர் மாதிரி இருக்கணும், அந்த அந்த வேர்ட்ஸ் எல்லாத்தையும் படிக்கிற மாதிரி. ஸோ ஈவன் நிறைய டெலிவிஷன்லலாம் பார்த்துருப்பீங்க, சைடில் வந்து சிக்னல்ஸ்லாம் வந்து கொடுத்துட்ருப்பாங்க. இந்த மாதிரி சொல்லிவிட்டு என்ன பண்ணியிருப்பாங்க, காது கேட்காதவங்களுக்கு சிக்னல் கொடுத்துட்ருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷனாக இருந்தாலும் சரி, ஒரு கம்யூனிகேஷனாக இருக்கட்டும், எல்லாத்துமே அவங்களுக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஈவன் நிறையா டெலிவிஷன்ஸில் பார்த்திங்கன்னா நிறைய சேனல்ஸில் போடுவாங்க. ஏன்னா க்ரியேட் பண்ணுறவங்க தான் என்ன பண்ணணும், இந்த மாதிரி வந்து ஒரு ஆளை வச்சு பக்கத்தில் இந்த மாதிரி வந்து காது கேட்காதவங்களுக்கு வந்து அவங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக அவங்க சைகையில் வந்து பக்கத்தில் வந்து சொல்லிகிட்ருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து அந்த க்ரியேட் பண்ணுற அந்த சேனல் யார் க்ரியேட் பண்ணுறாங்களோ அவங்க செய்ய வேண்டியது. ஸோ அதுவும் பண்ணணும். தென் பார்த்திங்கன்னா ரைட்ஸ் ஆஃப் பர்சன் வித் டிசேபிள்ட் ஆக்ட் 2016 என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, சேம் அதே மாதிரி தான். இந்த மாதிரி வந்து சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரி வந்து அவங்களோட பொறுப்பு இந்த மாதிரி செய்கிறது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அவங்களுக்கு எந்த கஷ்டமும் இந்த நம்ம என்விரான்மெண்ட்டில் இருக்கக்கூடாது, அவங்களுக்கு எந்த டிஸ்கிரிமினேஷனும் இருக்கக்கூடாது, அவங்களும் வந்து சராசரி மனுஷர்கள் வந்து நம்ம நாட்டில் எப்படி நார்மல் பர்சன் என்ஜாய் பண்ணுறாங்களோ அதே மாதிரி அவங்களும் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுதான். ஸோ இது வந்து நீங்கள் பேக்ரவுண்டில் சும்மா நீங்கள் எக்ஸ்ட்ரா தெரிஞ்சுக்கணும், உங்களுக்கு ஏதாவது கோட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு பாயிண்ட்ஸ் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ நீங்கள் இந்த மாதிரி தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, சென்டர் எண்ட் டு நோட்டிஃபை ரூல்ஸ் ஆஃப் சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். ஆக்சுவலாக வந்து சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 2019 ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தாங்க. இப்போ ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வராங்கன்னா வித்தின் 6 மந்த்துக்குள்ளே என்ன பண்ணணும், அந்த அமெண்ட்மெண்ட்டுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கொடுக்கணும். ஏன்னா அப்போ தான் அந்த ரூல்ஸ் வந்து ஃபாலோ பண்ண முடியும். ஸோ எந்த ஒரு விஷயம் கொண்டு வந்தாலும் ரூல்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ வரைக்கும் ரூல்ஸ் கொண்டு வரல. ஈவன் இப்போ 2022 ஆயிடுச்சு. ஈவன் வந்து லாஸ்ட் டேட்டே முடிஞ்சிருச்சு, January 9. ஸோ 3rd டைமாக எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. ஸோ இன்னமும் நமக்கு ரூல்ஸ் கொண்டுட்டு வரல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது உங்களுக்கு ஜிஎஸ் பேப்பர் 2ல் பாலிட்டியில் நீங்கள் சிட்டிசன்ஷிப் அப்படிங்கிற ஒரு சாப்டர் படிப்பீங்க. ஸோ அதில் வந்து இது வந்து நீங்கள் அமெண்ட்மெண்ட் பண்ணதையும் நீங்கள் சேர்த்து படிக்கணும். ஸோ இதில் என்ன அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். இப்போ பேக்ரவுண்ட் நீங்கள் பாருங்கள். ஆக்சுவலாக என்ன இதில் கொண்டு வந்தாங்க அப்படின்னா, இதில் வந்து ஆக்சுவலாக சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2019 என்ன சொல்லிட்டாங்கன்னா, இப்போ இந்தியன் சிட்டிசன்ஷிப் வந்து வாங்கணும் அப்படின்னா எங்கெங்கே இருந்து வரவங்களுக்கு மட்டும் கிடைக்கும் அப்படின்னா, இப்போ பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஆப்கானிஸ்தான் நல்லா பார்த்திங்கன்னா இந்த 3 கண்ட்ரியுமே முஸ்லீம் மெஜாரிட்டி கண்ட்ரி. ஸோ இந்த முஸ்லீம் மெஜாரிட்டியில் கண்டிப்பாக அங்கே யார் மைனாரிட்டிஸாக இருப்பாங்க, ஹிந்துஸு, சீக்ஸு, ஜெயின்ஸு, புத்திஸ்ட்டு, பார்ஷீஸ், கிறிஸ்டியன்ஸ், இவங்க தான் கண்டிப்பாக அங்கே யாராக இருப்பாங்க, மைனாரிட்டிஸாக இருப்பாங்க. ஸோ என்ன சொல்லிட்டாங்கன்னா, இந்த பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஆப்கானிஸ்தான் இங்கே இருந்து வரக்கூடிய ஹிந்து, சிக்ஸ், ஜெயின், புத்திஸ்ட், பார்சி, அதுக்கப்புறம் கிறிஸ்டியன்ஸ், இவங்க எல்லாருக்குமே வந்து எப்போ அவங்க நம்ம நாட்டுக்குள்ளே வந்திருந்தாங்கன்னா December 31, 2014 முன்னாடி நீங்கள் வந்திருந்தீங்க அப்படின்னா, அந்த நாட்டில் உங்களை ரொம்ப கொடுமைப்படுத்தி நீங்கள் எங்கள் நாட்டை தஞ்சமடைகிறதுக்காக வந்திருந்தீங்க அப்படின்னா, கண்டிப்பாக உங்களை நாங்கள் இல்லீகல் இம்மைக்ரண்ட்ஸ், இல்லீகல்னால் அவங்க அங்கேருந்து தெரியாமல் இங்கே வந்துட்டாங்க, இல்லீகல் இம்மைக்ரண்ட்ஸ்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி நாங்கள் நினைக்க மாட்டோம், நாங்கள் உங்களுக்கு இந்தியன் சிட்டிசன்ஷிப் தரோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பட் ஆனால் இதில் வந்து எல்லாமே இருக்கும். ஹிந்துஸ் இருக்குது, சீக்ஸ் இருக்குது, ஜெயின்ஸ் இருக்குது, புத்திஸ்ட் இருக்குது, பார்சிஸ் இருக்குது, கிறிஸ்டின்ஸ். ஆனால் எங்கே அந்த முஸ்லீம்ங்கிற அந்த வார்த்தையவே காணோமே அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனையே வந்துச்சு. அதுன்னு அப்போ முஸ்லீம்ஸ்க்கெலாம் நீங்கள் தரமாட்டிங்களா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஆனால் நம்ம கவர்மெண்ட் அப்போ என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, நாங்கள் வந்து ஏன் முஸ்லீமுக்கு தரல இந்த 3 கண்ட்ரிலேருந்துன்னா, கண்டிப்பாக இந்த முஸ்லீம்ஸ் தான் இந்த 3 கண்ட்ரிலையுமே மெஜாரிட்டியாக இருக்கிற கண்ட்ரி. ஸோ கண்டிப்பாக அவங்களாம் அங்கேருந்து வரமாட்டாங்க. அதனால தான் மைனாரிட்டிஸ்க்கு நாங்கள் ப்ரியாரிட்டி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் இந்த மாதிரி சொன்னோம். நாங்கள் வேறு ஏதாவது இந்த கண்ட்ரி சொல்லியிருக்கோம், இப்போ அந்த யூஎஸ் அந்த மாதிரிலாம் ஏதாவது சொன்னோமா? இல்லை. ஏன்னா அங்கேலாம் வந்து முஸ்லீம்ஸ் இருக்க மாட்டாங்க அவ்வளோவா. ஏன் இந்த 3 கண்ட்ரி நாங்கள் சொன்னோம்னா, இந்த 3 கண்ட்ரிலேருந்து கண்டிப்பாக பக்கத்தில் தான் இருக்காங்க, அதனால் அவங்க வந்திருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக முஸ்லீம்ஸ் வந்திருக்க மாட்டாங்க. ஏன்னா இவங்க 3 கண்ட்ரிலையுமே மெஜாரிட்டியும் முஸ்லீம் தான். அவங்க எப்படி எங்கள் இதில் வந்திருப்பாங்க? ஸோ அதனால பேலன்ஸ் இருக்கிறவங்கள நாங்கள் சொன்னோம், முஸ்லீமை சொல்லணும். பட் எல்லோரும் என்ன சொல்கிறாங்க, இவங்க ரிலீஜியஸ் பேஸ் பண்ணி பிரிச்சுட்டாங்க, ஸோ முஸ்லீம்ஸை வந்து இதில் சேர்க்கல அப்படின்னு சொல்லிட்டு பெரிய கான்ட்ரவர்சி போயிட்டு இருந்துச்சு அப்போ. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆக்டில் வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஓவர்சீஸ் சிட்டிசன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுப்பாங்க, OCI கார்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுவும் வந்து பார்த்திங்கன்னா சர்டன் கிரவுண்ட்ஸில் வந்து சரியாக இல்லை அப்படின்னா கேன்சல் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிட்டாங்க. ஸோ இதில் வந்து சில எக்ஸப்ஷன் இருக்குது, எல்லாத்துக்குமே இது வராது, சில எக்ஸப்ஷன் இருக்குது. இந்த இடம் வந்து இந்த மாதிரி ஆக்ட் வந்து எங்கேயெல்லாம் அப்ளை ஆகாதுன்னு கேட்டிங்கன்னா, ட்ரைபல் ஏரியாஸை இருக்கக்கூடிய திரிபுரா, மிசோரம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அஸ்ஸாம், மேகாலயா இங்கெல்லாம் வந்து வராதுன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னு கேட்டால் இவங்களாம் 6th ஷெட்யூல் கீழே இருக்காங்க, ஸோ இவங்களுக்கு வராதான். அது மட்டும் இல்லாமல் இன்னர் லிமிட் நோட்டிஃபிகேஷன் இருக்குது, அது மாதிரி பெங்கால் ஈஸ்டர்ன் ஃப்ரான்டியர் ரிலீஜன் 1873 சொன்னது அதுலேயும் வராது அப்படின்னு சொல்லிட்டாங்க.
இதில் என்ன இஷ்யூஸ் அப்படின்னா இவங்க வந்து இந்த மாதிரி இல்லீகல் மைக்ரண்ட்ஸை வந்து பிரித்தது ரிலீஜியஸ் பேஸ் பண்ணி நீங்கள் எப்படி பிரிக்கலாம், யார் வந்தாலும் ஏற்றுக்கிற மாதிரி தானே இருக்கணும், அது என்ன ரிலீஜியஸ் பேஸ் பண்ணி நீங்கள் பிரிக்கிறீங்க அப்படி சொல்லிட்டு நம்ம நாட்டுக்குள்ளேயே வந்து ஏன்னா நம்ம நாட்டில் வந்து ஒரு செக்குலர் கண்ட்ரி, நம்ம வந்து ஹிந்துஸ் இருக்குது, முஸ்லீம்ஸ் இருக்குது, கிறிஸ்டின் எல்லோரும் இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரி. ஸோ கண்டிப்பாக இது ஒரு பெரிய பிரச்சனையாகும். நம்ம ஆல்ரெடி சொல்லியிருப்போம், சட்டத்தின் முன் அனைவரும் சமம், சட்டம் அனைவரையும் பாதுகாக்கும் அப்படிங்கிறத நம்ம படிச்சிருப்போம். அப்போ சட்டத்தின் முன் அனைவரும் சமம், சட்டம் அனைவரையும் பாதுகாக்கும், ரைட் டு ஈக்குவாலிட்டி, எல்லாத்துக்கும் ஈக்குவல் ரைட்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்மளே இப்படி ரிலீஜியஸ் பேஸ் பண்ணி நீங்கள் பிரிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி சில இஷ்யூஸ் வந்து இருந்துச்சு. ஸோ அதுவும் இல்லாமல் ஈஸியாக வந்து இல்லீகல் மைக்ரண்ட்ஸ்லாம் இங்கே வந்து சிட்டிசன்ஷிப் வாங்கிடுவாங்களா, அதுக்கு தான் நீங்கள் இப்படி பண்ணுறீங்களா, நேச்சுரலைஸ் சிட்டிசன்ஷிப் வாங்குற மாதிரி நீங்கள் செய்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. தென் நீங்கள் ஓசிஐ ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து நீங்கள் கேன்சலேஷன் பண்ணுறேன்னு சொல்கிறீங்க, ஸோ இதெல்லாம் எப்படி அப்படிங்கிற மாதிரிலாம் பேசியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து 2019 கொண்டு வந்தாங்க. பட் அது வந்து இன்னமும் சில ரூல்ஸை வந்து இன்னும் கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம தெரிஞ்சுக்கணும். தென் பார்த்திங்கன்னா ஆர்பிஐ கவர்னர், இதுக்கு முன்னாடி இப்போ இருக்கிற ஆர்பிஐ கவர்னர் கிடையாது, சக்திகாந்த தாஸ் கிடையாது, இவர் முன்னாடி இருந்த ஆர்பிஐ கவர்னர் உர்ஜித் பட்டேல் அப்படிங்கிறவர், அவர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இப்போ வந்து ஏஷியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க், ஸோ அதில் வந்து வைஸ் பிரசிடெண்ட்டாக வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக இது எங்கே இருக்குது, ஏஷியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க் அப்படின்னு கேட்டிங்கன்னா பெய்ஜிங் அங்கே தான் இருக்குது. ஸோ இவர் வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ ஆக்சுவலாக வந்து ஏசியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க் அப்படின்னு எதுக்கு ஏன் கொண்டு வந்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்க ஆக்சுவலாக வந்து நம்ம ஏஷியா தாண்டியும் கூட என்ன பண்ணணும் அவங்க நினைக்கிறாங்கன்னா, சோஷியல் அண்ட் எக்கனாமிக் அவுட்கம் வந்து இம்ப்ரூவ் ஆகணும் அப்படிங்கிறது இவங்களோட முக்கியமான நோக்கம். ஆக்சுவலாக இது வந்து ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து பெய்ஜிங்கில் தான் இருக்குது. இவங்க லான்ச் பண்ணது பார்த்திங்கன்னா பெய்ஜிங் 2015 தான் லான்ச் பண்ணாங்க. இவங்க நிறைய லோன்ஸ் வந்து நமக்கு வந்து நிறைய பேங்க் கொடுத்துருக்காங்க. பட் மற்ற பேங்க்கை விட இவங்க நமக்கு இந்தியாவுக்கு வந்து நிறைய லோன்ஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. அதுவும் இல்லாமல் இந்த இதில் பார்த்திங்கன்னா சைனா தான் வந்து அதிகப்படியான ஷேர் ஹோல்டர்ஸ்ன்னு கேட்டிங்கன்னா அது சைனா தான். சைனாவுக்கு அடுத்த 2வது அதிகப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா அது இந்தியா தான். ஸோ இதில் வந்து டோட்டலாக வந்து 104 மெம்பர்ஸ் இருக்காங்க. பட் இந்த 104 மெம்பர்ஸில் யூஎஸும் ஜப்பானும் இல்லை அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். யூஎஸும் ஜப்பானும் இல்லை. ஏன் இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக பெய்ஜிங்னாவே இது சைனா. கண்டிப்பாக சைனா இருக்கக்கூடிய அந்த ஒரு இடத்துல வந்து யூஎஸ் ஜப்பான் இருப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்க மாட்டாங்க. ஸோ அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ கிட்டத்தட்ட இந்தியா பார்த்திங்கன்னா நிறையாவே உங்ககிட்டேருந்து வாங்கியிருக்காங்க. நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து நமக்கு ஃபண்ட் பண்ணியிருக்காங்க, நிறைய விஷயங்களுக்காக நமக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஈவன் வந்து இவங்க டிசம்பர் மாதம்லாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட $150 million வந்து சென்னை சிட்டி பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிறதுக்கு, தென் சஸ்டைனபிள் அர்பன் சர்வீஸ் ப்ரோக்ராம் aiming to strengthen institution and improve the quality and financial sustainability of selected urban service in சென்னை அப்படிங்கிற மாதிரி சென்னை சிட்டி பார்ட்னர்ஷிப்காக வந்து நிறைய அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இவங்க செஞ்சுருக்காங்க. ஈவன் பார்த்திங்கன்னா இப்போ 105th மெம்பராக வந்து ஈராக் வந்து ஜாயின் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாங்க டிசம்பர் மாதம். ஸோ டோட்டலாக வந்து இவங்க வந்து நிறையாவே வந்து அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. 147 ப்ராஜெக்ட்ஸ் வந்து 31 கண்ட்ரீஸில் வேல்யூஸ் பார்த்திங்கன்னா $28.97 பில்லியன் பக்கம் இவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து இவங்களோட ஒர்க்கே. ஸோ நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், இந்த மாதிரி நிறைய ஒர்க் வந்து இவங்க செஞ்சுருக்காங்க அப்படின்னு. ஸோ இப்போ நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம இதுக்கு முன்னாடி இருந்த ஆர்பிஐயோட கவர்னராக இருக்கக்கூடிய உர்ஜித் பட்டேல் வந்து இப்போ அங்கே வந்து வைஸ் பிரசிடெண்ட்டாக இருக்கார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஆக்சுவலாக அங்கே வந்து ஒரு 5 பேர் தான் இருப்பாங்க, அதில் ஒருத்தர் வந்து இவரும் அப்படிங்கிற மாதிரி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்கு தான் இந்த நியூஸ். ஸோ ரொம்ப முக்கியம். மேபி உங்களுக்கு வந்து ஏஷியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க் அப்படின்னு எப்படின்னு கூட டேரெக்டாக உங்களுக்கு கேட்கக்கூட வாய்ப்பு இருக்குது. தென் பார்த்திங்கன்னா விக்ராந்த் வந்து நெக்ஸ்ட் செட் ஆஃப் ட்ரையலுக்கு வந்து இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து விக்ராந்த் ஐஎன்எஸ் விக்ராந்த் அப்படின்னு என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ கேட்கலாம் அந்த மாதிரி. ஸோ இதுதான் வந்து ஐஎன்எஸ் விக்ராந்த். இந்த தெரியுதுங்களா, இந்த இமேஜில் இதுதான். ஸோ ஆக்சுவலாக வந்து ஐஎன்எஸ் விக்ராந்த் அப்படிங்கிறது நம்ம இண்டிஜினியஸாக நம்ம நாட்டுக்குள்ளேயே நம்ம உருவாக்கின ஒரு ஏர்க்ராஃப்ட் கேரியர் தான். ஸோ இது பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக வந்து யார் இது வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொச்சின் ஷிப்யார்ட் லிமிட்டோட இந்தியன் நேவிக்காக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்க. இது நம்ம இந்தியாவில் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஏர்க்ராஃப்ட் கேரியர் பில்ட் பண்ணியிருக்காங்க இந்தியாவில் அப்படின்னா அது இந்த ஐஎன்எஸ் விக்ராந்த் தான். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு ஏன் விக்ராந்த் அப்படின்னு பேர் வச்சாங்க அப்படின்னா, ஆக்சுவலாக இது ஃபர்ஸ்ட் டைம் இது பண்ணதுனால தான் இதுக்கு விக்ராந்த் அப்படின்னு. ஆக்சுவலாக விக்ராந்த்னு என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, சான்ஸ்கிரிட்டில் வந்து விக்ராந்தா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா நம்ம ஸ்டெப்பிங் பியாண்டுன்னு அர்த்தம். அப்படின்னா ரொம்ப வந்து தைரியமாக இருக்கிறது அந்த மாதிரி அர்த்தம்.
இந்த ஷிப்போட முக்கியமான மோட்டோவே என்ன அப்படின்னா, யாராவது வந்து எங்களை எதிர்த்து ஃபைட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களை நான் டிஃபீட் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஸோ அதுதான் வந்து இது ஆக்சுவலாக ரிக்வேதாவிலேருந்து எடுத்திருப்பாங்க இதுக்கு அர்த்தம். நாம் வச்சுக்கணும், ஐ டிஃபிட் தோஸ் ஹூ ஃபைட் அகெயின்ஸ்ட் மீ. எனக்கு அகெயின்ஸ்டாக யாராவது நீங்கள் ஃபைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நான் வீழ்த்துவேன் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஸோ விக்ராந்த் அப்படிங்கிறது வந்து ஆக்சுவலாக வந்து ஷெடியூல் வந்து எப்போ இந்த சர்வீஸ் முடியும் அப்படின்னா 2022. ஸோ அதுக்கப்புறம் வந்து அதையெல்லாம் அவங்க ஏர்க்ராஃப்ட் வந்து கம்ப்ளீட் ஆகிடும் 2023 மிட்டில் ட்ரையல்ஸ் எல்லாம் முடிஞ்சு. ஸோ இதை கொடுத்துருவாங்க இந்தியன் நேவிஸ்க்கு. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த ஐஎன்எஸ் விக்ராந்த் அப்படின்னா டிஎன்பிசி ஃபிலிம்ஸ் எல்லாத்துக்குமே முக்கியம், ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் பார்த்திங்கன்னா ஸ்ரீலங்கா வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா சைனா கிட்டே கேட்குறாங்க, இந்த மாதிரி எங்களுக்கு ரீஸ்ட்ரக்சர் பண்ணுங்கள், டெப்ட் கடன் வாங்கியிருப்பாங்கள்ல அதை கொஞ்சம் திரும்பி இது செய்யுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்ரீலங்கா வந்து கிட்டத்தட்ட வந்து நிறைய காசு வந்து சைனா கிட்டேருந்து வாங்கியிருக்கு. கிட்டத்தட்ட $5 பில்லியன் பக்கம் வாங்கியிருக்கு. அதுக்கிட்ட இருக்கிற மொத்த காசுலேயுமே பார்த்திங்கன்னா டோட்டல் ஃபாரின் கடன்லேயுமே வந்து டோட்டலாக வந்து 10% வந்து அது யாருக்கு கடன் பட்டிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா சைனாவுக்கே கடன் பட்டிருக்கு. யார்? ஸ்ரீலங்கா. அதனால் இந்த கோட்டபயா ராஜபக்சே என்ன கேட்டிருக்காரு அப்படின்னா பெய்ஜிங்கிட்ட கேட்டிருக்காரு, இந்த மாதிரி எங்களுக்கு வந்து ரீஸ்ட்ரக்சர் பண்ணுங்களேன் இந்த கடனை அப்படின்னு. ஏன் ரீஸ்ட்ரக்சர் பண்ண சொல்லி கேட்டாருன்னா, இப்போ எக்கனாமிக் பிரச்சனை வந்திருக்கு, அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இப்போ வந்து பேண்டமிக் வேறு, நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து அவங்களுக்கு க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து ஸ்ரீலங்காவில் க்ரியேட் ஆகிருக்கு, அதனால் அவங்களுக்கு கஷ்டமாக இருக்குது, அதனால் சொல்லியிருப்பாங்க. ஈவன் பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து மகேந்திர ராஜபக்சே அவங்களும் கூட இதே மாதிரி நியூ டெல்லி இந்தியா கிட்டே கேட்டிருப்பாங்க February 2020 இந்த மாதிரி வந்து எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள், டெப்ட் மொரட்டோரியம் கொடுங்கன்னு. நம்ம சைடில் எந்த ரெஸ்பான்ஸும் வந்திருக்காது. ஸோ ஆக்சுவலாக நிறைய விஷயங்கள் வந்து நம்மக்கிட்ட கேட்டிருப்பாங்க, நம்ம எதுவுமே சொல்லியிருக்க மாட்டோம். ஏன்னா நம்மக்கிட்ட என்ன கேட்டிருப்பாங்கன்னா, நீங்கள் வந்து எமர்ஜென்சி கிரெடிட் ஆஃப் லைன்ஸ் பணம் கொடுங்க, எங்களுக்கு வந்து இம்போர்ட் பண்ணணும், ஃபுட்டு, ஃபியூவலு, மெடிசன்ஸ் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. தென் கரன்சி ஸ்வாப் கொடுங்கன்னுலாம் கேட்டிருப்பாங்க. கரன்சி ஸ்வாப்னா கொடுத்திங்கன்னா நாங்கள் வந்து எங்கள் ரிசர்வ் வந்து பூஸ்ட் பண்ணிக்குவோமே அப்படின்ற மாதிரிலாம் கேட்டிருப்பாங்க. அப்போ இதில் வந்து நீங்கள் ஏன் இந்த ஆர்டிக்கல் ஆக்சுவலாக நான் எதிர்த்தேன் அப்படின்னா, இதில் கரன்சி ஸ்வாப் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்திருக்கும். ஸோ இந்த கான்செப்ட் உங்களுக்கு டேரெக்டாகவே ஃபிலிம்ஸில் கேட்பாங்க. கரன்சி ஸ்வாப் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு டேரெக்டாக உங்களுக்கு எக்கனாமிக்ஸில் கேட்டுருவாங்க. தென் டிஎன்பிசிலையும் உங்களுக்கு கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வந்து இது உங்களுக்கு ரொம்ப முக்கியம். அதனால் நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த கரன்சி ஸ்வாப் அப்படிங்கிற இந்த வார்த்தை இங்கே இருக்குது. ஸோ அதுக்காக தான் இந்த ஆர்டிக்கலே ஃபஸ்ட்டு. ஸோ கரன்சி ஸ்வாப் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ வந்து நான் வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்தியா இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்தியா வந்து இப்போ ஒரு ஃபின் பேங்க்குக்கிட்டே வந்து இப்போ எனக்கு ஆக்சுவலாக வந்து அவங்க வந்து நம்மக்கிட்ட கேட்டாங்களா, அது மாதிரி நான் வச்சுக்கோங்க, ஒருத்தவங்க இன்னொருத்தவங்ககிட்ட கேட்குறாங்க. நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா ஒரு $70 கொடுத்து $1 வந்து அவங்க எனக்கு தருவாங்க, அப்படி தானே. ஸோ ஆக்சுவலாக இந்த டைமில் இப்போ ப்ரிவைலிங்கில் $1 அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன், என்கிட்ட வந்து இந்தியா தானே, என்கிட்ட ருப்பி தான் இருக்குது. ஸோ என்கிட்ட ருப்பியை என்ன பண்ணுறேன், அவங்ககிட்ட கொடுத்துட்டு எனக்கு எவ்வளோ டாலர்ஸ் தேவையோ நான் அதை வாங்கிக்கிட்டேன். ஸோ அப்போ இருந்த டேட்டுக்கு பார்த்திங்கன்னா எனக்கு இப்போ $100 தேவை. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஸ்ரீலங்காவில் அதான கரன்சி ஸ்வாப் ஏன் கேட்டாங்க, நீ வந்து எனக்கு டாலராக கொடு, நான் ருப்பியாக உனக்கு திருப்பி தரேன் அப்படிங்கிற மாதிரி தானே. ஸோ ஏன் அவங்க டாலர் கேட்டாங்கன்னா, நிறைய இடத்துல கடன் பட்டிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து கடனை வந்து அடைக்கணும்னா அவங்களுக்கு டாலர்ஸ் தேவை. ஸோ அதுக்கு வந்து யார் கொடுப்பா, இந்த மாதிரி ஏதாவது ஒரு கண்ட்ரி உதவி பண்ணால் தான் உண்டு. பட் இதில் பார்த்திங்கன்னா அந்த டாலர் வந்து இப்போ எவ்வளோக்கு நம்ம வாங்கினோமோ அவ்வளோக்கு தான் நம்ம எவ்வளோ நாள் கழித்து அக்ரிமெண்ட் போட்டு முடிச்சுட்டு திரும்பி கொடுக்குறோமோ அப்படியே தான், எந்த மாற்றமும் இருக்காது. இப்போ நான் அக்ரிமெண்ட் போடும்போது $1 வந்து $70 அப்படின்னு வச்சுக்கோங்க, எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். $1 வந்து $70 அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன், ஒரு $70 வந்து $1 வாங்குகிறேன். அது மாதிரி எனக்கு இப்போ $100 இப்போ தேவைப்படுது அப்படின்னா நான் $7000. நான் என்ன பண்ணுறேன், என்கிட்ட இருக்கிற ஒரு $7000 கொடுத்துட்டு நான் வந்து ஒரு $100 வாங்கி வச்சுக்கிட்டேன். ஸோ இதே மாதிரி தான் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, திரும்பி நான் வாங்கினதை வந்து அவங்களுக்கே அடைச்சிடலாம் அப்படின்னு பார்க்குறேன். அப்போ நான் என்ன செய்கிறேன்னா, நான் ஆக்சுவலாக வாங்கும் போது $1 $70 தானே, அதே ரேட்டுக்கு தான் வாங்குவாங்க. அந்த சமயம் வந்து டாலர் வந்து $80 ஆனாலோ இல்லை $60 ஆனாலோ கண்டிப்பாக யாராவது ஒருத்தவங்களுக்கு நட்டம் ஏற்படும்ல. ஸோ அந்த மாதிரி செய்ய மாட்டாங்க. வாங்கும் போது என்ன ரேட்டுக்கு வாங்கினாங்களோ, $1 எவ்வளோன்னு சொல்லி வாங்கினாங்களோ அதே தான் வாங்குவாங்க. ஸோ அதுதான் வந்து கரன்சி ஸ்வாப். இதே வந்து வேறு ஏதாவது நம்ம பண்ணியிருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக டிப்ரிசியேஷன் அப்ரிசியேஷன் ஆகும். திடீர்னு வந்து $1 வந்து $60 ஆச்சுனாலும் நட்டம், திடீர்னு யாராவது ஒருத்தவங்களுக்கு நட்டம், திடீர்னு $1 வந்து $80 ஆச்சுனாலும் நட்டம். ஏன்னா என்ன ஆயிரும், இவ்வளோ டாலர்ஸ்க்கு வந்து நான் திரும்பி $100 வந்து நான் திருப்பி கொடுக்கும்போது கண்டிப்பாக வந்து நட்டமாயிரும், ஏதாவது ஒரு கண்ட்ரிக்கு நட்டமாயிரும். ஸோ அந்த நட்டம் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக தான் எவ்வளோன்னு சொல்லி நம்ம வாங்கினோமோ அதே இதுக்கு தான் திருப்பியும் கொடுப்போம். ஸோ அதை தான் வந்து இந்த கான்செப்ட் கரன்சி ஸ்வாப் அப்படின்னு. ஸோ அதனால தான் வந்து நம்மக்கிட்ட கேட்டிருப்பாரு,
இந்த மாதிரி வந்து எனக்கு கரன்சி ஸ்வாப்பாக வந்து இவ்வளோ டாலர் கொடு, நான் வந்து திரும்பியும் உனக்கு நான் இவ்வளோ டேட்டுக்கு அப்புறம் திரும்பி நான் கொடுத்துட்றேன். ஏன் நம்மக்கிட்ட அந்த மாதிரி கேட்குறாங்கன்னா, வேறு எங்கேயாவது போனோம்னா என்ன ஆகும், டிப்ரிசியேஷன் அப்ரிசியேஷன் ஆகும் ருப்பீஸு. ஸோ கண்டிப்பாக வந்து நட்டமாக இருக்குது யாருக்காச்சும். இதுனா அப்படியே எவ்வளோ டேட்டுக்கு நம்ம வாங்கினோமோ அது அப்படியே கொடுக்குறது தானே, எந்த பிரச்சனையும் இல்லைல்ல. ஸோ அதனால தான் அப்படி கேட்குறாங்க. ஸோ கரன்சி ஸ்வாப்னா என்னன்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் ரேதர் தென் ப்ரைவசி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக வந்து இது டேட்டா ப்ரொடக்ஷன் பில்லு பற்றி பேசுகிறாங்க. இப்போ நம்ம நாட்டில் பார்த்திங்கன்னா டேட்டாவுக்கு முதல்ல பாதுகாப்பே கிடையாது. ஸோ டேட்டா அப்படிங்கிறது பாதுகாப்பு கொடுக்கணும். ஏன்னா யூரோப்பியன் கண்ட்ரீஸ்லாம் வந்து பர்சனல் டேட்டா ப்ரொடக்ஷன்லாம் இருக்குது. அங்கெல்லாம் ஈஸியாக யாரோட டேட்டாவையும் ஹேக் பண்ண முடியாது. பட் நம்ம நாட்டில் அப்படி இல்லை, ஈஸியாக யார் வேணாலும் ஹேக் பண்ணிக்க முடியும். ஸோ அதனால் வந்து நம்மளோட ப்ரைவசி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்காக வந்து டேட்டா ப்ரொடக்ஷன் பில் அப்படிங்கிறது கொண்டு வரணும்னு சொல்லி நிறைய பேர் சொன்னனால தான் கொண்டு வந்தாங்க. ஸோ என்ன அப்படிங்கிற ஃபஸ்ட் நம்ம பார்க்கலாம். இந்தியாவில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பர்சனல் டேட்டா அப்படிங்கிறது வந்து நமக்கு ப்ரைவசி இல்லாமல் தான் போயிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து ஆக்சுவலாக வந்து ரைட் டு ப்ரைவசி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் கொண்டு வந்தது யார் மூலிமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, புட்டஸ்வாமி அப்படிங்கிற ஒரு ஜட்ஜ்மெண்ட்டில் தான் நமக்கு வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் ரைட் டு ப்ரைவசி அப்படிங்கிற ஒரு விஷயம் ஆர்டிகல் 21 இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஜஸ்டிஸ் PN ஸ்ரீகிருஷ்ணா கமிட்டியும் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இதில் வந்து ஆக்சுவலாக நீங்கள் வந்து ஒரு பர்சனல் டேட்டா ப்ரொடக்ஷன் பில் வந்து கொண்டுட்டு வாங்க. அது மூலிமா வந்து மக்கள் சிட்டிசன்ஸோட டேட்டாவை பாதுகாக்கணும், யாரும் வந்து ஹேக் பண்ண முடியாத மாதிரி, யாரும் வந்து ப்ரீச் ஆகாத மாதிரி பாதுகாக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அவங்க சொன்னதை கேட்டு தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா 2019 வந்து கொண்டு வந்திருப்பாங்க ஓகே அப்படின்னு. ஸோ இது வந்து ஜாயின்ட் கமிட்டிக்கு அனுப்புவாங்க. பட் அனுப்புனது ஆக்சுவலாக வந்து சரியில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா இந்த டேட்டா ப்ரொடக்ஷன் பில் கொண்டு வந்ததே வந்து சிட்டிசன்ஸோட ப்ரைவசியை காப்பாற்றணும் தான். பட் இது வந்து அப்படி இல்லை, சர்வேலன்ஸை வந்து இருக்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஆக்சுவலாக என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்மளோட கான்ஸ்டியூஷனை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. நமக்கு வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம சிட்டிசன்ஸ்க்கு இருக்குது. அப்போ ஆக்சுவலாக எதுக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்குது? ஸ்டேட்டுக்கு அகேன்ஸ்டாக வந்து என்ஃபோர்ஸ் பண்ணுறதுக்கு. ஸ்டேட்ஸ் வந்து நீங்கள் இதை செய்யக்கூடாது, இதை பண்ணக்கூடாது, சிட்டிசன்ஸ்க்கு இவ்வளோ ரைட்ஸ் இருக்குது, டிஸ்கிரிமினேஷன் பண்ணக்கூடாது, அப்புறம் பப்ளிக் எம்ப்ளாய், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு சொல்கிறாங்க. இதெல்லாம் எதுக்கு அகேன்ஸ்டாக இருக்குது? ஸ்டேட் வந்து செய்யக்கூடாது, ஸ்டேட் நம்ம மக்கள் சிட்டிசன்ஸை காப்பாற்றணும், சிட்டிசனுக்கு ரைட்ஸ் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வந்தது தான் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஸோ ஆக்சுவலாக அது வந்து ப்ரைவேட் பாடிக்கு அகேன்ஸ்டாக கிடையாது. இப்போ புட்டஸ்வாமி கேஸில் என்ன சொல்லியிருப்பாங்க, நமக்கு ரைட் டு ப்ரைவசி அப்படிங்கிறது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ இந்த ரிப்போர்ட்டில் இவர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆக்சுவலாக வந்து இவங்க கொடுத்த அந்த ஜாயின்ட் கமிட்டியோட ரிப்போர்ட்டில் என்ன இருக்குது அப்படின்னா, டிஜிட்டல் வேர்ல்டு வந்து 2 டொமைனாக பிரிச்சுருக்காங்க. ஒன்று வந்து கவர்மெண்ட்டு, இன்னொன்று வந்து ப்ரைவேட் அப்படிங்கிற மாதிரி பிரிச்சுட்டாங்க. அதுலேயும் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, இந்த இதில் வந்து 12 அப்படிங்கிற ஒரு கிளாஸ் இருக்குது. அந்த கிளாஸில் கவர்மெண்ட் ஏஜென்சிஸ்லாம் வந்து இதில் வரவே மாட்டாங்க. கவர்மெண்ட் ஏஜென்சிஸ் ரிலேட்டடாக இருக்கிறவங்களாம் வரமாட்டாங்களாம். அப்போ டேட்டா வந்து ஏதாவது ஹேக் ஆச்சுன்னா கவர்மெண்ட்டோடது வந்து கணக்கில் வச்சுக்கூடாது, அவங்கள எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டாங்க. அதுமாதிரி 35 அப்படி தான் என்டியராகவே இந்த ஆக்டில் கவர்மெண்ட் எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலாக இந்த ப்ரைவசி அப்படிங்கிறது வந்து எதுக்காக கொண்டு வந்தாங்க, இந்த டேட்டா ப்ரொடக்ஷன் கொண்டு வந்ததே நம்மளோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்னே கொடுத்துருக்காங்க. அப்போ நமக்கு ரைட் டு ப்ரைவசி கிடைக்கணுங்கிறதுக்காக தான் இது ஆக்சுவலாக. அப்போ அதுலேயும் என்ன சொல்லியிருக்காங்க, கவர்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டாக வந்து எதுவும் நடக்கக்கூடாது, லைக் என்ஃபோர்ஸ் ஆகக்கூடாதுன்னு தான். பட் இதுலேயும் என்ன பண்ணிட்டாங்க, கவர்மெண்ட்டே வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணி வச்சுருக்காங்க. அப்போ கவர்மெண்ட் எடுத்து நம்மளோட டேட்டாவை வந்து அவங்க ஸ்டோர் பண்ணிக்கலாமா? ஸோ ஈவன் அவங்க அப்படி தான் சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்மக்கிட்ட நம்மளோட கன்சர்னே இல்லைனாலும் பரவாயில்லையாமா, அந்த டேட்டாவை வந்து அவங்க எடுத்துக்கலாமா. ஸோ அந்த மாதிரி அது எந்த மினிஸ்டர் எடுக்கிறாங்க, யார் எடுக்கிறாங்க எதுவுமே தெரியாதான், யார் வேணாலும் எடுத்துக்கலாம், கவர்மெண்ட்டுக்கு மட்டும் பெர்மிஷன் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போ ப்ரைவசி அப்படிங்கிறப்ப அது கவர்மெண்ட்டுக்கு மட்டும் எப்படி பெர்மிஷன் கொடுக்கலாம்? ஸோ இது வந்து எல்லாத்துக்குமே காமன் தானே. ஈவன் ப்ரைவேட்டுக்கு கூட நீங்கள் இவ்வளோ டைம் கொடுத்துருக்கீங்க, பட் ஏன் கவர்மெண்ட்டை முதல்ல நீங்கள் இதில் கொண்டுகிட்டே வரல அப்படிங்கிற மாதிரி இந்த ஆத்தர் வந்து கேட்குறாரு. அது மட்டுமா இந்த பிரச்சனையில் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறையா இருக்குது. இப்போ ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் அப்படின்னு போய் பண்ணணும் அப்படின்னா அங்கே வந்து ஒரு டேட்டா ப்ரொடக்ஷன் அத்தாரிட்டின்னு ஒருத்தவங்களும் அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. இந்த ஆக்டில் டேட்டா ப்ரொடக்ஷன் பில்லில் வந்து அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. அந்த அத்தாரிட்டி வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பில்லில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவருக்கு சில ஃபங்க்ஷன்ஸ் டியூட்டிஸ்லாம் சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் அவர் வந்து ஒரு சிங்கிள் அத்தாரிட்டியாக, அப்போ ஒரு சிங்கிள் அத்தாரிட்டி வந்து நீங்கள் இந்த டேட்டா ப்ரொடக்ஷன் அத்தாரிட்டியாக நீங்கள் போடும்போது அவர்னால இந்தியாவில் எவ்வளவோ டேட்டா ஜென்ரேட் ஆகிட்டுருக்கு, எவ்வளவோ பிரச்சனை வந்துட்டுருக்கு. அத்தனையும் எப்படி இவர் எஃபிஷியண்ட்டாக வந்து சமாளிப்பார்? எப்படி அவரால் முடியும்? ஒரு ஆளை வச்சுக்கிட்டு அவர் எப்படி ஒரு ஆளை சமாளிப்பார் அப்படின்னு கேட்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவரை நீங்கள் எந்த கண்டிஷனில் அப்பாயிண்ட் பண்ணுறீங்க, எவ்வளோ டேர்ம்ஸு, இது எதுவுமே தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க.
ஏன்னா ஜஸ்டிஸ் ஸ்ரீகிருஷ்ணா கமிட்டி சொன்னதுக்கப்புறம் தான் இந்த டேட்டா ப்ரொடெக்ஷன் பில் கொண்டு வந்தாங்க. பட் அவரே என்ன சொல்லியிருப்பாருன்னா, ஜுடிஷியரியும் வந்து சேர்ந்து தான் இந்த மாதிரி வந்து இவர் அப்பாயிண்ட் பண்ணணும், டேட்டா ப்ரொடெக்ஷன் அத்தாரிட்டியும் அப்பாயிண்ட் பண்ணணும்னு சொன்னாங்க. ஆனால் நீங்கள் எப்படி அப்பாயிண்ட் பண்ணியிருக்கீங்க? எக்ஸிக்யூட்டிவ்ஸே அப்பாயிண்ட் பண்ணிக்கிட்டீங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட்டே அப்பாயிண்ட் பண்ணிக்கிட்டீங்க. அப்போ அது எப்படி? அப்போ இவர் அவங்க சொல்கிறபடி தானே செய்வார், அப்படி தானே நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ இவருக்குன்னு சொல்லிட்டு ஒரு இண்டிபெண்ட்டே இருக்காது. ஏன்னா அப்பாயிண்ட் பண்ணவங்களுக்கு அகேன்ஸ்டாக எதுவுமே செய்ய மாட்டார். ஸோ கண்டிப்பாக இவருக்கு ஒரு அதுவும் இல்லாமல் அதில் எக்ஸ்க்ளூட் வேறு பண்ணிட்டாங்க கவர்மெண்ட்டை. ஸோ கண்டிப்பாக இவர் வந்து இண்டிபெண்ட்டாக எந்த வேலையும் செய்ய முடியாது. அப்போ கிளாஸ் 86 என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, அந்த அத்தாரிட்டி வந்து கண்டிப்பாக வந்து கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்கிற வேலையை தான் அவர் செய்யணும்னு சொல்கிறீங்க. ஸோ அது எப்படி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இது எப்படி இருக்குது அப்படின்னா, கவர்மெண்ட்டோட ஆர்டரை வந்து இவர் ஃபாலோ பண்ணணும் மாதிரி இருக்குது. அப்போ இவருக்கு அந்த இண்டிபெண்டன்ஸ், அந்த சுதந்திரமாக செயல்படுறது அப்படிங்கிறது வீக்கன் ஆகி கவர்மெண்ட்டுக்கு அதிகமான பவர் கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி இந்த அத்தாரிட்டி வந்து நீங்கள் அப்பாயிண்ட் பண்ணது நம்மளோட ஃபெடரலிசம், ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல்னு சொல்லி ஃபெடரலிசம் இருக்கும். ஸோ அதை நீங்கள் அந்த பிரின்சிபலை வயலேட் பண்ணிட்டீங்க. ஏன்னா பப்ளிக் ஆர்டர் அப்படிங்கிறது ஒரு ஸ்டேட் லிஸ்ட்டில் இருக்கக்கூடியது. அப்போ நீங்கள் இந்த மாதிரி பண்ணும்போது சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட அத்தாரிட்டிஸ் வந்து இந்த மாதிரி செய்யும் போது கண்டிப்பாக வந்து இதை நீங்கள் ரொம்ப வந்து வயலேட் பண்ண மாதிரி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ நமக்கு வந்து இப்போ சில பேர் இந்த மாதிரி ஏதாவது பர்சனலான டேட்டாஸ் இருந்துச்சுன்னா ஓகே, அது தனியாக வைக்கணும். நான் பர்சனல் டேட்டா அது தனியாக. இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, பர்சனல் நான் பர்சனல்னு சொல்லி எல்லாத்தையும் ஒரே இதில் கொண்டு வந்து வச்சுட்டாங்க. அப்படிங்கிறப்ப இப்போ எம்எஸ்எம்இ செக்டர், குட்டி குட்டி பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்குலாம் வந்து இந்த ப்ராசஸிங் பண்ணுறது வந்து ரொம்ப காசு செலவாகும். ஸோ அவங்களே இதை வந்து ரொம்ப நம்பியிருப்பாங்க. அவங்களுக்கு இந்த டேட்டா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அவங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்து க்ரியேட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஈவன் கவர்மெண்ட்டே வந்து ஒரு இதை வந்து பேனல் அமைச்சிருப்பாங்க. அவங்களே என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இந்த மாதிரி இந்த ஐடியா நான் பர்சனல் பில்லை வந்து இதில் கொண்டு வராதிங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் மேண்டேட்ரி டேட்டா லோக்கலைசேஷன் வேறு சொல்கிறாங்க. மேண்டேட்ரி டேட்டா லோக்கலைசேஷன் இப்போ நம்மளோட டேட்டாஸ் நம்ம என்னென்ன பண்ணுறோம், அந்த மாதிரி ஒவ்வொன்றும் அந்த ஆப் நம்ம பேசுகிறது, நம்ம வந்து என்னென்ன டேட்டாஸ் வந்து வச்சுருக்கோமோ அந்த டேட்டாஸ் எல்லாமே வந்து இப்போ அமேசானோட, இந்த மாதிரி கூகுள், இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களோடது அந்தந்த கம்பெனியில் இருக்கும். யூஎஸில் இந்த மாதிரி இருக்கும். பட் இதே வந்து லோக்கல் டேட்டா லோக்கலைசேஷன்னா நம்ம நாட்டுக்குள்ளேயே அது எல்லாத்தையும் வச்சுருது. இப்படி எல்லாத்தையும் ஒரே இதில் நம்ம நாட்டுக்குள்ளேயே வச்சோம் அப்படின்னா, இந்த மாதிரி நான் பர்சனல் எல்லாம் வச்சோம்னா இவ்வளோ ஸ்க்வீஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. 0.7 to 1.7 நம்ம எக்கனாமியில் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அதான் வந்து ஆக்சுவலாக வந்து இதில் சொல்லியிருக்காங்க. நம்ம இந்த மாதிரி வந்து நாங்கள் வந்து ஆக்சுவலாக உங்கள்கிட்ட கேட்டது எதுக்காக இந்த டேட்டா ப்ரொடெக்ஷன் பில்னால் ப்ரைவசிக்காக. பட் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எங்களுக்கு ப்ரைவசி இல்லாமல் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ கரெக்டாக வந்து இந்த லூப் ஹோல்லாம் அடிச்சுட்டு, இந்த ஓட்டைகள்லாம் அடிச்சுட்டு கரெக்டாக ஒன்று கொண்டுட்டு வாங்கப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஆனால் டேட்டா ப்ரொடெக்ஷனுங்கிறது நம்ம நாட்டில் இப்போ எல்லாமே டேட்டாஸ் தான். டேட்டாஸ் இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாது. அப்படிங்கிறப்ப டேட்டா ப்ரொடெக்ஷன் பில்லுங்கிறது ரொம்ப எசென்ஷியலான ஒரு விஷயம். ஸோ அதுதான் வந்து இந்த ஆர்டிக்கலில் சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, எ பில் தட் வுட் ஆல்டர் தி மீடியேஷன் லேண்ட்ஸ்கேப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக இது எதை பற்றி ஃபஸ்ட்டு பேசுகிறாருன்னா, மீடியேஷன் பில் அப்படின்னு ஒரு 2021 கொண்டு வந்தாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நம்ம சிஜே இருக்கார்ல, ஆர்வி ரமணா அப்படிங்கிறவர் என்ன பண்ணியிருப்பார்னா, இந்தியா சிங்கப்பூர் மீடியேஷன் சப்மிட் வந்து ஜூலை 2021 நடந்திருக்கும். அப்போ அவர் பேசியிருப்பார். இந்த மாதிரி மீடியேஷன் அப்படின்னா, ஆக்சுவலாக மீடியேஷன் அப்படிங்கிறது என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ வந்து இங்கே ஒரு பர்சன் இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. தென் இங்கே ஒரு பர்சன் இருக்கார். 2 பார்ட்டி வந்து ஒரு கமர்ஷியல், அதாவது 2 பார்ட்டிஸ் இருக்காங்க. இந்த 2 பார்ட்டிக்கும் வந்து டிஸ்பியூட், பிரச்சனை நடக்குது அப்படின்னா அதை தீர்த்து வைக்கிறதுக்கு நடுவில் ஒரு பார்ட்டி இருப்பாங்க. ஸோ இவங்க 2 பேத்துக்கும் என்னென்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டுட்டு கோர்ட்டுக்கே போகாமல் நடுவில் நின்று தீர்த்து சமரசம் பண்ணி வச்சுருவாங்க. ஸோ அதான் மீடியேஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். அதை தான் வந்து இவர் என்ன சொல்கிறாருன்னா, சிஜிஐ மீடியேஷன் அப்படிங்கிறது வந்து டிஸ்பியூட்டுக்கு தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு இடமா இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கான வந்து ஃப்ரேம் பண்ணணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஏன் வந்து டிஸ்பியூட் தீர்த்து வைக்க மீடியேஷன் வேணும்? அப்போ கோர்ட் என்ன செய்யுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கோர்ட்டில் வந்து நிறைய கேசஸ் வந்து இருக்குது. நிறைய கோர்ட்ஸில் வந்து ஈவன் ஹை கோர்ட், சுப்ரீம் கோர்ட்டுன்னு கேட்டிங்கன்னா என்னாமஸ் ஆன கேஸ், நிறைய கேசஸ் வந்து பெண்டிங்கில் இருக்குது. ஸோ அத்தனை கேஸையும் பார்க்குறதுக்கே அவங்களால வந்து கஷ்டமாக இருக்குது. ஸோ இப்படியே வந்து குட்டி குட்டி கேஸஸ்லாம் வந்து இந்த மாதிரி பிரச்சனை, சிவில் கேஸ், கமர்ஷியல் கேஸ்லாம் வந்துச்சுன்னா இந்த மாதிரி இடையில ஒரு மீடியேஷன் மாதிரி போட்டு அவங்க பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ இதில் வந்து அவங்க சொல்கிறது வந்து அதுதான், அந்த மாதிரி அங்கே ஃபஸ்ட்டு வந்து இவங்க தான் போகணும் அப்படின்னு. நம்ம நாட்டில் பார்த்திங்கன்னா நிறைய வந்து இந்த மாதிரி இருக்குது.
கோட் ஆஃப் சிவில் ப்ரொசீஜர் 1908, ஆர்பிட்ரேஷன் அண்ட் கன்சலேஷன் ஆக்ட், கம்பெனிஸ் ஆக்ட்ஸ், கமர்ஷியல் கோட்ஸ், இந்த மாதிரி நிறையா இருக்குது. பட் எதுவுமே கரெக்டாக ஒரு இது மீடியேஷன்னா இது தான்ப்பா அப்படிங்கிற மாதிரி எதுவுமே இல்லை. ஆனால் தமிழ்நாட்டில் அப்படி இல்லை இருக்குதுன்னு சொல்கிறாங்க. தமிழ்நாடு மீடியேஷன் அண்ட் கன்சிலரேஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது, சென்டர்னு. இது வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட ஒரு இனிஷியேட்டிவ். இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு கோர்ட் இருக்குது அப்படின்னு கேட்டால் அது இதுதான். ஸோ ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயுமே இந்த மாதிரி வச்சுருக்காங்க 2005. இந்த மாதிரி வச்சதுக்கப்புறம் கோர்ட்டில் இருக்கக்கூடிய அந்த கேஸோட அந்த பெண்டன்சிஸ்லாம் பார்த்திங்கன்னா குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. பெண்டிங்லாம் இருக்கும்ல அந்த கோர்ட்டோட அந்த பெண்டிங் கேசஸ்லாம் வந்து குறைஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இப்போ இந்த மீடியேஷன் பில்னால் என்ன ஸ்கோப் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மீடியேஷன் பில் வந்து பார்லிமெண்ட்டில் டிசம்பர் 2021 கொண்டு வந்தாங்க. ஸோ இதில் வந்து ஆக்சுவலாக வந்து நமக்கு மீடியேஷன் வந்து ஆன்லைனில் கூட பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது ஆக்சுவலாக அவங்க என்னென்ன கேஸஸ்லாம் எடுத்துக்குவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிவில் கேஸும் கமர்ஷியல் கேஸ் மட்டும்தான் எடுத்துக்குவாங்க. கிரிமினல் கேஸை கொலை பண்ணிவிட்டு என்னை வந்து நீங்கள் நடுவில் ரெண்டு பேர் பிரச்சனை நடுவில் வந்து மீடியேட் பண்ணி வைங்கனால எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ அதெல்லாம் கோர்ட்டுக்கு தான் போகணும். அது கிரிமினல் கேஸ். ஆக்சுவலாக வந்து இவங்க இந்த மீடியேஷன் அப்படிங்கிறது வந்து எந்தெந்த கேஸில் எடுத்துக்குவாங்கன்னா, சிவில் கேஸும் கமர்ஷியல் டிஸ்பியூட் தான். ரெண்டு கம்பெனி வந்து பிரச்சனையாகிடுச்சு அப்படின்னா அந்த மாதிரி இருக்கிறது தான் நடுவில் நின்று தீர்த்து வைப்பாங்க. கோர்ட்டுக்கோ இல்லை தீர்ப்பாயத்துக்கோ ட்ரைபுனல்ஸ்க்கோ போகிறதுக்கு முன்னாடி இவங்ககிட்ட போனோம்னா இவங்க தீர்த்து வைப்பாங்க. இவங்ககிட்ட போயுமே தீரலைனா மட்டும் நம்ம அங்கே போகலாம். லாஸ்ட் ரிசார்ட்டாக வந்து கோர்ட்டுக்கு போகலாம். ஸோ முதல்ல சிவில் கமர்ஷியல் கேஸில் இவங்க பார்த்துக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த பில்லில் வந்து இருக்கும். ஸோ அப்போ நமக்கு நினைப்போம், அப்போ கிரிமினல் கேஸ்னால் ஃபஸ்ட்டு எது அப்படின்னு உங்களுக்கு டவுட் வரும். கிரிமினல் கேஸ்னால் நிறைய இருக்குது. இந்த ஃப்ராடு பண்ணுறது, அப்புறம் இந்த டாக்குமெண்ட்ஸ் வந்து ஆக்சுவலாக வந்து ஒருத்தவங்கக்கிட்ட ஒரிஜினல் இருக்கும், ஒரிஜினல் மாதிரி ரெடி பண்ணியிருப்பாங்க, அந்த மாதிரி பண்ணுறது, ஃப்ரோஜரி பண்ணுறது, ஆள் மாறாட்டம் பண்ணுறது, இந்த மாதிரி செய்கிறதுலாம் கிரிமினல். அதெல்லாம் இவங்க பார்க்க மாட்டாங்க. அதெல்லாம் நீ வந்து கோர்ட்டில் போய் தண்டனை வாங்கி ஜெயிலுக்கு போகணும். ஸோ அது வந்து அங்கே தான் பார்ப்பாங்க, இவங்க பார்க்க மாட்டாங்க மீடியேஷனில். அந்த மாதிரி இந்த பில்லில் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த பில்லை என்ன பார்ப்பாங்க, சிவில் அண்டு கமர்ஷியல் டிஸ்பியூட் தான் பார்ப்பாங்க. அப்போ இதில் என்னென்ன சொல்கிறாங்க ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா செக்ஷன் 7 இந்த பில்லில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ ஒரு டிஸ்பியூட் வந்து வருது, ரெண்டு பேர்த்துக்கும் பிரச்சனை அப்படின்னா அது காம்பவுண்டபிள் அஃபென்ஸாக இருந்தால் ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காம்பவுண்டபிள் அஃபென்ஸ், நான் காம்பவுண்டபிள் அஃபென்ஸுன்னு 2 இருக்குது. காம்பவுண்டபிள் அஃபென்ஸ்னால் அந்த அஃபென்ஸை வந்து இப்போ 2 பேர் இருக்காங்க அப்படின்னா, இங்கே ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னா 2 பேர்த்தையும் கூட்டிகிட்டு வந்து சமரசம் பண்ண முடியும் அப்படின்னா அது காம்பவுண்டபிள். ஒருவேளை சமரசம் பண்ண முடியாத சில கேசஸ்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் வந்து நான் காம்பவுண்டபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி காம்பவுண்டபிளாக அஃபென்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து மீடியேஷனில் போய் நடுவில் ஒருத்தர் இருப்பார், அவர் வந்து என்ன பண்ணலாம், இந்த மாதிரி 2 பேர்த்துக்கும் சமரசம் பண்ணி இது பண்ணலாம் கோர்ட்டுக்கு வரதுக்கு முன்னாடி. இந்த மாதிரி செக்ஷன் 7 சொல்லியிருக்காங்க. செகண்ட் ஒன் என்ன சொல்லியிருக்காங்க, இப்போ ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து அமைதியோ இல்லை ஹார்மோனியோ இந்த மாதிரி ஏதாவது அந்த சொசைட்டிக்குள்ளே நடந்துச்சு அப்படின்னா சொசைட்டிலேயே வந்து கம்யூனிட்டி மீடியேஷன் ஒருத்தர் இருப்பார், அவர் பார்த்துக்குவார் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் தான் ஆக்சுவலாக இவங்க கொடுத்ததுமே பிடிக்கல அப்படின்னா நம்ம கோர்ட்டுக்கு போகலாம் லாஸ்ட் ரிசார்ட்டாக. தென் தேர்ட் ஒன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த ப்ரொவிஷனில் வந்து ஓவர் ரைடிங் பண்ண மாட்டாங்க. எது அப்படின்னா இந்த மெயின்டெனன்ஸ் அண்ட் வெல்ஃபேர் ஆஃப் பேரண்ட்ஸ் அண்ட் சீனியர் சிட்டிசன்ஸ் ஆக்ட் 2007 இருக்குது. ஸோ ஆக்சுவலாக வந்து மெயின்டெனன்ஸ் அண்ட் வெல்ஃபேர் ஆஃப் பேரண்ட்ஸ் அண்ட் சீனியர் சிட்டிசன்ஸ் ஆக்ட் வந்து நம்ம 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தோம். என்ன சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி வயசானவங்க பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் வந்து எப்படியோ போங்கன்னு சொல்லிட்டு விட்டுட்டு வாங்க, காசே கொடுக்க மாட்டாங்க. ஸோ அவங்கள மெயின்டெனன்ஸ் பண்ணுறது வந்து அந்த குழந்தையோட அந்த சில்ட்ரன்ஸோட லைக் பெற்றவங்களுக்கு பார்த்துக்கிறது வந்து குழந்தைகளோட கடமை. ஸோ அவங்க வயதானதுக்கப்புறம் அவங்களை விட்டு போட்டு போகக்கூடாது, அவங்களுக்குன்னு சொல்லி சர்டன் அமௌண்ட் கொடுக்கணும். அப்படி பண்ணல அப்படின்னா ஜெயிலில் தூக்கி போடுவாங்க. இவங்ககிட்ட போய் சொன்னோம்னா அப்படின்னு சொல்லி நம்ம படித்தோமா. ஸோ நம்ம நினைப்போம் இதெல்லாம் சிவில் கேஸ் தானே, அம்மாவுக்கும் பிள்ளைக்கும் இல்லை அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் பிரச்சனை வர்றதுனால என்ன, இது சிவில் கேஸ் தானே நினைப்போம். ஆக்சுவலாக வந்து இதுவுமே வந்து தனியாக பார்த்துட்ருக்காங்க, இது வராது இதில் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி செஞ்சால் அவங்கள தூக்கி உள்ளே தானே போடுறாங்க, அப்போ அது கிரிமினல் மாதிரி ஆயிரும். அது மட்டும் இல்லாமல் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ஆஃப் விமன் அட் ஒர்க் பிளேஸ். இப்போ நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல விமனுக்கு வந்து செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் வந்துச்சு அப்படின்னா அந்த மாதிரி கேசஸ் வந்து இதில் வராது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா அது வந்து கிரிமினல் கேஸு. ஸோ அதனால் அதுவும் வராது. அது மட்டும் இல்லாமல் அதை பார்த்துக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு அங்கேயே வந்து ஒர்க் பிளேஸ்லேயே ஒரு ஆளை போட்டிருப்பாங்க. ஸோ அவர் தான் வந்து அதை பார்த்துட்ருப்பார். இந்த லோக்கல் கம்ப்ளைண்ட் கமிட்டின்னு ஒருத்தர் இருக்கார், அவர் தான் பார்ப்பார். ஸோ அதனால் அது 2 இதில் வராதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ மேலே சொல்லியிருக்கிறது எல்லாமே வந்து மேலே சொல்லியிருக்க அந்த எல்லாமே பார்த்திங்கன்னா மீடியேஷனில் இல்லை, ஏன்னா அது வந்து கிரிமினல்ஸ். ஸோ அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். தென் பார்த்திங்கன்னா இப்போ ஆக்சுவலாக வந்து ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா நார்மலாக இருக்கக்கூடிய அந்த மைனர் டிஸ்பியூட்டே வந்து சரி பண்ணிட்டோம்னா ஓகே, அதை பார்த்துக்காமல் கண்டுக்காமல் விட்டோம்னா தான் என்ன ஆகும், அது ஒரு பெரிய பிரச்சனையாகி கொலை பண்ணுற அளவுக்கு போகும். அப்போ ஸ்டார்டிங்கில் ஒருத்தன் வந்து சண்டை போட்டுக்கிட்டானாவே என்ன பிரச்சனைன்னு கேட்டு அந்த மீடியேஷன் மூலிமா சரி பண்ணிக்கிட்டால் பிரச்சனை இல்லை, அவ்வளோ பெரிய பிரச்சனை வந்து வராது. ஸோ அதான் வந்து சொல்லியிருப்பாங்க.
இதில் வந்து ஆக்சுவலாக இவங்க வந்து இந்த பில்லை வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா சிவில் அண்ட் கமர்ஷியல் டிஸ்பியூட் தான் பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். தென் பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக வந்து செக்ஷன் 320 சிஆர்பிசியில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா காம்பவுண்டட் சர்டன் கிரிமினல் அஃபென்சஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை. தென் வந்து இந்த டாபிக் உங்களுக்கு வந்து முக்கியம் என்ன அப்படின்னா லா கமிஷன் வந்து ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருப்பாங்க 243rd ரிப்போர்ட்டில். ஸோ அதில் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இந்த மாதிரி வந்து செக்ஷன் 498A அப்படிங்கிறத பற்றி ஐபிசியில். ஸோ அந்த ஹஸ்பண்ட் வந்து க்ரூவலிட்டியாக நடந்துக்கிட்டா இது வந்து அதுவும் வந்து இந்த மாதிரி வந்து மீடியேஷன் பார்த்து இது காம்ப்ரமைஸ் பண்ண முடியும்ல. ஸோ அதுவும் இந்த மாதிரி இதில் கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதான் வந்து ஆக்சுவலாக வந்து இதில் சொல்லியிருக்காங்க. நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். நிறைய வந்து கிரிமினல் அஃபென்சஸ்லாம் வந்து இந்த மாதிரி நடக்குது. ஸ்டார்டிங்லேயே பார்க்காம விட்டுட்டு அதுக்கப்புறம் அது பெரிய இஷ்யூவாஸ் வந்து மாறிடுது. சின்ன சின்ன கேசஸ் தான் வந்து இப்போ பெரிய லெவலில் வந்து மாறுது அப்படிங்கிற மாதிரி இதில் சொல்கிறாங்க. ஸோ ஈவன் வந்து இந்த மாதிரி முதலே வந்து மீடியேஷனுங்கிறவங்க ஒருத்தங்கிட்ட வந்துட்டோம் அப்படின்னா எந்த விதமான பிரேக் டவுனும் இல்லாமல் கம்யூனிட்டி எந்த பிரச்சனையும் இல்லாமல் பண்ணோம்னா ஈவன் போலீஸ்க்கே பார்த்திங்கன்னா அந்த ப்ரெஷர் குறையும். நாட் ஒன்லி ஜுடிஷியரி போலீஸ்க்கே ப்ரெஷர் குறையும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த ஆர்டிக்கல் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா நமக்கு நல்லாவே தெரியும் நமக்கு வந்து இப்போ மெயின்ஸில் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து எடிட்டோரியலில் வந்து ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஆர்டிகல்ஸ்லாம் வந்து என்ன மாதிரி நீங்கள் வந்து அப்ளை பண்ண உங்களுக்கு வந்து இந்த கான்செப்டோட கிளாரிட்டி இருக்கா அப்படிங்கிற மாதிரி தான் மெயின்ஸில் எல்லாமே செக் பண்ணுறாங்க. ஸோ அப்படிங்கிறப்ப இந்த மாதிரி வந்து நமக்கு எடிட்டோரியல் ஆர்டிகல்ஸ்லாம் வந்து உங்களுக்கு மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த ஒரு ரீசன்னால் நீங்கள் இதெல்லாம் வந்து திரும்பி என்ன பண்ணணும் ஒரு கிளான்ஸ் ரீட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ரீடிங் வந்து கிடைக்கும். அட் த சேம் டைம் வந்து ஒரு ஐடியாஸ் நல்லா ஜென்ரேட் ஆகும். தென் பார்த்திங்கன்னா இந்த ஆர்டிக்கல் ஆக்சுவலாக எதுக்கு அப்படின்னா இது வந்து கவர்னரை பற்றி தான் பேசியிருப்பாங்க. ஸோ ஏன் இந்த கவர்னர் இப்படிலாம் செய்கிறாரு அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதில் வந்து இந்த மாதிரியும் நடக்குதா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான். இப்போ ஆக்சுவலாக இதில் என்ன அப்படின்னா ரீசெண்டாக வந்து என்னாச்சு அப்படின்னா கவர்னருக்கும் இந்த ஸ்டேட் சிஎம்க்கும் கவர்னருக்கும் எப்போ நிறைய ஸ்டேட்ஸில் பிரச்சனை நடக்குது. மகாராஷ்டிரா, கேரளா இந்த மாதிரி நிறைய இடத்துல இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்து நடக்குது. ஏன்னா கான்ஸ்டியூஷனல் ஹெட்டுக்கும் எலெக்டடு நம்ம மக்களால் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறவங்களுக்கும் இந்த மாதிரி அவங்க இருக்கிற கான்ஸ்டியூஷனல் ஹெட்டுக்கும் இப்போ பார்த்தாலும் வந்து டசில்ஸ் வந்துட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ மகாராஷ்டிராவில் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலாக வந்து மகாராஷ்டிராவில் வந்து அங்கே இருக்கிற ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னா ஸ்பீக்கரை வந்து தேர்ந்தெடுக்கிறதுக்காக ஒரு டேட் சொல்லியிருப்பாங்க. அந்த டேட்டை வந்து இவர் ஒத்துக்க மாட்டார் கவர்னர். ஸோ அது ஒரு பிரச்சனை வந்து மகாராஷ்டிராவில் போயிட்டுருக்கு. கேரளாவில் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா கேரளாவில் வந்து கண்ணூர் யூனிவர்சிட்டி அப்படின்னு ஒரு யூனிவர்சிட்டி இருக்குது. இப்போ நமக்கு நல்லா தெரியும் இப்போ வந்து கவர்னராக இருந்தாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக சான்சலராக வந்து யூனிவர்சிட்டிக்கு வந்துடுவாங்க. ஸோ அங்கே வந்து வைஸ் சான்சலரை வந்து அப்பாயிண்ட் பண்ணுறது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா கவர்னர் தான். அவருக்கு பவர் இருக்குது. யாரை வேணால் அப்பாயிண்ட் பண்ணலாம், விருப்பம்னா அப்பாயிண்ட் பண்ணலாம், இல்லை அவருக்கு யாரை பிடிச்சிருக்கோ அவங்களுக்கு கூட அப்பாயிண்ட் பண்ணலாம். ஸோ அவர் என்ன பண்ணிட்டாருன்னா இப்போ கவர்மெண்ட் சொன்னதை கேட்டு சீஃப் மினிஸ்டர், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் அவங்க சொன்னதை கேட்டுக்கிட்டு அப்பாயிண்ட் பண்ணிவிட்டு என்ன சொல்கிறாரு நான் ரோட்டில் வெளியில் வந்து நான் வந்து இவங்க கவர்மெண்ட்டோட ப்ரெஷர் படி தான் நான் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசிகிட்டு இருக்கார். ஸோ அதுதான் வந்து இதில் சொல்லியிருப்பாங்க கவர்மெண்ட் வந்து என்னை ப்ரெஷர் பண்ணி நான் வந்து இந்த மாதிரி வந்து அவர் வந்து தேர்ந்தெடுத்தேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ என்னை வந்து நீங்கள் இந்த சான்சலரில் இருக்கிற பதவியை வந்து என்னை வந்து நீங்கள் தூக்கிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். ஆக்சுவலாக வந்து சட்டப்படி இருக்குது. ஆஸ் பர் யூனிவர்சிட்டி ஆக்ட் படி பார்த்திங்கன்னா அவர் பண்ணலாம், அவர் தப்பே கிடையாது. இந்த மாதிரி வந்து வைஸ் சான்சலரை வந்து என்ன பண்ணலாம் ரீஅப்பாயின்மெண்ட் பண்ணலாம், தப்பு கிடையாது. பட் இவர் பண்ண முடியல அப்படின்னு சொன்னால் இவர் பண்ண முடியலன்னு சொல்லியிருக்கலாம். பட் அப்போ கவர்மெண்ட் சீஃப் மினிஸ்டர், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் சொன்னதை கேட்டுட்டு பண்ணணுங்கிறதுக்காக பண்ணணும்னு அவசியமும் கிடையாது. இவருக்கு டிஸ்க்ரிஷனரி பவர் இதில் இருக்குது. ஸோ வேணாம் அப்படின்னா என்ன பண்ணலாம், பண்ணாமல் கூட விட்டுடலாம். இவருக்கு யாரை பிடிக்குதோ அவங்களுக்கு கூட ரீஅப்பாயின்மெண்ட் பண்ணிக்கலாம். பட் இவர் பண்ணிவிட்டு வந்து வெளியில் வந்து இந்த மாதிரி வந்து இவங்க சொல்லி தான் நான் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. அப்போ அந்த என்ன ஆகும் ஆட்டோமேட்டிக்காக 2 பேத்துக்கும் டசில்ஸ் வரும். ஸோ இது இங்கே மட்டும் கிடையாது, நிறைய இடத்துல இந்த மாதிரி நடக்குது. ஈவன் வெஸ்ட் பெங்காலில் வந்து அடிக்கடி இந்த மாதிரி தான் வந்து நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. ஸோ இந்த ஆர்டிக்கலில் ஸோ ஈவன் பார்த்திங்கன்னா இப்போ B.R. அம்பேத்கரை என்ன சொல்லியிருப்பாருன்னா கவர்னர் அப்படிங்கிறவர் பார்த்திங்கன்னா கான்ஸ்டியூஷனல் ஹெட். ஸோ அவர் வந்து எக்ஸிக்யூட்டிவ் பவர்ஸ் வந்து எலெக்டட் கவர்மெண்ட் வந்து என்ன சொல்கிறாங்களோ அதுபடி தான் அவருக்கு நடக்கணும். பட் அவருக்கும் சில கான்ஸ்டியூஷனலாக வந்து சில டிஸ்க்ரிஷன் இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுபடி தான் வந்து அவர் நடந்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ கவர்னருக்கு இருக்குது கான்ஸ்டியூஷனல் டிஸ்க்ரிஷனரி பவர், பட் பிரசிடெண்ட்டுக்கு வந்து கிடையாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க.
இப்போ அந்த இதை மகாராஷ்டிராவில் சொன்ன விஷயம் தான் சொல்கிறாங்க. மகாராஷ்டிராவில் என்ன செஞ்சுருப்பாருன்னா, இந்த மாதிரி ஸ்பீக்கருக்கான எலெக்ஷன் டேட் வந்து அவங்க எல்லாம் முடிவு பண்ணியிருப்பாங்க. அந்த சட்டசபையில் முடிவு பண்ணி என்ன செஞ்சுருப்பாங்கன்னா, இந்த மாதிரி இந்த டேட்டில் வந்து வைக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு சீஃப் மினிஸ்டர் அதுக்கப்புறம் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் எல்லாம் முடிவு பண்ணியிருப்பாங்க. வந்து என்ன பண்ணுவாங்க, ஃபிக்ஸ் பண்ண சொல்லி இவர்கிட்ட ஒரு ஃபைனலாக கேட்பாங்க. இவர் என்ன பண்ணலாம், ஓகே சொல்லணும். அதுதான் அவரோட வேலை. ஆக்சுவலாக முடிவு பண்ணுறதே அந்த கவர்மெண்ட் தான் முடிவு பண்ணும். இவர் ஓகேன்னு சொல்லிட்டு ஃபைனலாக சொல்லணும். பட் இவர் என்ன சொல்லிட்டாரு, அந்த டேட்டை வந்து ஓகே சொல்ல மாட்டுறாரு. ஸோ இந்த மாதிரி இவர் பண்ணக்கூடாது. உடனே அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, சரி இந்த மாதிரி வந்து இவர்கிட்ட போய் டேட்டை ஃபிக்ஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறது வந்து அவருக்கு பவர் கொடுத்தனால தானே அவர் இப்படி பண்ணுறாரு, அதவே நம்ம ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வருவோம் அப்படிங்கிற மாதிரி மகாராஷ்டிராவில் நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி அவர் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ ஆக்சுவலாக டேட்டு வச்சு என்ன பண்ண போகிறாரு, மாற்றி வச்சா எப்படியும் அவங்க யாரும் நினச்சாங்களோ அவங்க தானே ஸ்பீக்கர் ஆக போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி அவர் வந்து செஞ்சிட்ருக்காரு. வரலாறுலேயே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து நம்ம சுதந்திர இந்தியாவில் வந்து ஒரு கவர்னர் வந்து இந்த மாதிரி வந்து டேட்டை வந்து எலெக்ஷனுக்கு அந்த ஸ்பீக்கரோட எலெக்ஷன் டேட்டை வந்து வைக்க வேணாம் அப்படின்னு சொல்லி ரெஃப்யூஸ் பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா அது இங்கே தான் நடக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா மகாராஷ்டிரா அசம்பிளியில் வந்து ஸ்பீக்கரே இல்லாமல் ஓடிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஸ்பீக்கர் இல்லாமல் எப்படி இருக்கும், இது மகாராஷ்டிராவில் நடக்கிற ஒரு பிரச்சனை. கேரளாவில் பார்த்திங்கன்னா இதே மாதிரி தான். பட் என்ன, அது கொஞ்சம் வேறு மாதிரி. என்னென்னா இப்போ நான் ஆட்டோமேட்டிக்காக நான் சொன்னேன், ஒரு யூனிவர்சிட்டி அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா கண்டிப்பாக அங்கே இருக்கிற கவர்னர் தான் சான்சலராக இருப்பார். இந்த கண்ணூர் யூனிவர்சிட்டியில் அவர் சான்சலராக இருக்கார். வைஸ் சான்சலர் வந்து அந்த கவர்னர் யாரை பிடிக்குதோ அவர் என்ன பண்ணலாம், அப்பாயின்மெண்ட் பண்ணலாம். ஈவன் அதுக்கு வந்து ஆஸ் பர் யூனிவர்சிட்டி ஆக்ட் படி ரீஅப்பாயின்மெண்ட் பண்ணவும் பவர் இருக்குது. ஸோ ரீஅப்பாயின்மெண்ட் பண்ணலாம், தப்பு கிடையாது. அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, அவருக்கு பிடிக்கல. இப்போ வந்து என்ன சொன்னாங்கன்னா, சிஎம்மும் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸும் எல்லோரும் சேர்ந்து ஒருத்தர் வந்து சொல்லியிருப்பாங்க, அவரை நீங்கள் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுங்கப்பா அப்படிங்கிற மாதிரி கவர்னர்கிட்ட கேட்டிருப்பாங்க. அவரும் பண்ணிட்டார். ஈவன் ஒரு வேளை அவருக்கு அவரை பிடிக்கலனாலும் கூட பரவாயில்ல, வேறு யாராவது அவருக்கு பிடிச்சவங்களை கூட அப்பாயின்ட் பண்ணிக்கலாம். அவர் என்ன பண்ணிட்டார், அவங்க சொன்னதெல்லாம் கேட்டுட்டு அப்பாயின்மெண்ட் பண்ணிவிட்டு இப்போ வெளியில் வந்துட்டு இவங்க இது வந்து ஆக்சுவலி இந்த கவர்மெண்ட்டோட ப்ரெஷர் கேட்டு தான் நான் பண்ணேன், என்னை விட்டுருங்க, நான் வந்து அந்த கவர்மெண்ட் ரொம்ப என்னை ப்ரெஷர் பண்ணனால தான் நான் இவங்க அப்பாயிண்ட் பண்ணேன், நீங்கள் அதனால் என்னை வந்து சான்சலர் பதவியிலேருந்து தூக்கிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னால் இது எப்படி, அவருக்கு தான் பவரே இருக்குது. பிடிக்கல, அவங்க சொல்கிறத கேட்கணுங்கிறது சட்டம் கிடையாது, அதுக்கு தான் பவர் இருக்குல்ல. அவருக்கு பிடிக்கலன்னா கூட வேணான்னு அப்பயே கூட சொல்லியிருக்கலாம்ல, அப்பாயிண்ட் பண்ணிவிட்டு இப்படி வெளியில் வந்து சொல்லலாமா? ஸோ அந்த பிரச்சனை வந்து போயிட்டுருக்கு. ஸோ அதை வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். தென் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இப்போ கவர்னர் அப்படிங்கிறவர் பார்த்திங்கன்னா ஒரு ஹையாக இருக்கக்கூடிய ஒரு கான்ஸ்டியூஷனல் அத்தாரிட்டி. ஸோ அப்படி இருக்கும்போது அவர் வந்து ஆக்சுவலாக கவர்மெண்ட்டுக்கு எப்படி இருக்கணும், ஒரு நல்ல ஒரு நண்பனாக, ஃபிலோசஃபராக, ஒரு கைடாக இருக்கணும். ஸோ அவருக்குன்னு கொடுத்துருக்க அந்த 4 செவத்துக்குள்ளே அவர் என்ன பண்ணணும், நடந்துக்கணும் அவரோட ஃபங்க்ஷன்ஸை. இப்படி வந்து அவர் செய்யலாமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இப்படி 2 பேர்த்துக்கும் டசில் ஏற்படலாமா அப்படிங்கிற மாதிரி தான் இதில் வந்து ஆக்சுவலாக சொல்கிறாங்க. ஏன்னா கவர்னர் அப்படிங்கிறவங்க வந்து மஸ்ட் பி அ மைண்ட்ஃபுல் ஆஃப் பீயிங் அ ஃப்ரெண்ட் அண்ட் கைடாக இருக்கணும் அவங்களோட கவர்மெண்ட்டுக்கு. பட் மோர் ஸோ ஆன் அப்போசிஷன் ரூல்டு ஸ்டேட்ஸ்லேயும் அவர் இருக்கணும். ஏன்னா ஆக்சுவலாக வந்து இந்த மாதிரி பிரச்சனைலாம் நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த அப்போசிஷன் ரூல் பண்ணுற ஸ்டேட்ஸில் தான் இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவர் வந்து என்ன பண்ணணும், அப்போசிஷன் ரூல் பண்ணுற ஸ்டேட்ஸாக இருந்தாலும் கூட அவர் என்ன பண்ணியிருக்கணும், இந்த மாதிரி டசில் இல்லாமல் அவர் ஃப்ரெண்டாக கைடாக இருக்கணுங்கிறாங்க. ஸோ அதான் வந்து இந்த ஆர்டிக்கல் ஜஸ்ட் என்ன அப்படிங்கிற மாதிரி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். மோஸ்ட்லி வந்து இந்த மாதிரி எழுதக்கூடாது, சும்மா தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஆர்டிக்கல். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங், தேங்க்யூ ஸோ மச். இனி யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தென் இதோட பிடிஎஃப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டெலகிராம் லிங்க்கில் இருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு அந்த லிங்க் ஓப்பன் ஆகலை அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக வந்து டெலகிராமுக்கே போய் சாந்தி ஐஏஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள், உங்களுக்கு ஓப்பன் ஆகும். தேங்க்யூ ஸோ மச்.